السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சத்தியமே வெல்லும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சத்தியமே வெல்லும் என்றால் வெற்றி பெறும் என்று சொன்னால் வெற்றி என்று நாம் எதை சொல்கிறோம்? சத்தியமே வெல்லும் என்று சொன்னால் சத்தியம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது இந்த தலைப்பினுடைய கருத்து. அப்ப சத்தியம் என்றால் என்னவென்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெறும் வெல்லும் என்று சொன்னால் அந்த வெற்றி என்று நாம் எதை குறிப்பிடுகிறோம்? இந்த இரண்டு செய்திகளையும் நாம் விரிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே சத்தியம் என்று நாம் குறிப்பிட்டிருப்பது எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களில் சிலரை தேர்வு செய்து தன்னுடைய தூதர்களாக அனுப்பி வைத்தானோ, அந்த தூதர்கள் எந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே வைத்து பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்தார்களோ, அந்த கொள்கை தான் சத்தியம் என்பது. சத்தியம் என்றால் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தூதர் மூலமாக எதை கொடுக்கிறானோ அதுதான் சத்தியம். அது என்ன சத்தியம்? தூதர்களை அனுப்பி அல்லாஹ் மக்களுக்கு சொன்ன சத்தியம் எது என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் இதை தெளிவாக குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு நபிமார்களையும் இறை தூதர்களையும் மனித குலத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்த பொழுது ஒவ்வொரு தூதரும் அந்த மக்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? யா கௌமி அபுதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வேறு கடவுள்கள் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அவனை தவிர வேறு இறைவன்கள் கடவுள்கள் கிடையாது. அவளா தத்தக்கூன், நீங்கள் அந்த ஒரு இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா? இதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பல நபிமார்கள் சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதைத்தான் நூஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், இதைத்தான் சாலிஹ் நபி சொன்னார்கள், இதைத்தான் ஹூத் நபி சொன்னார்கள், இதைத்தான் யூனுஸ் நபி சொன்னார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு சொன்ன ஹக்கு என்ன, சத்தியம் என்ன என்று சொன்னால், உங்களை எல்லாம் படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற ஒரே ஒரு பரம்பொருள் இருக்கிறான், அவனுக்கு பெயர் அல்லாஹ். அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர எதையும் வணங்கக்கூடாது. இதுதான் சத்தியம். இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தில் இருக்கிற நாம் சத்தியம் என்று எதை வழங்கி வைத்திருக்கிறோம்? இதுக்கு எதிரான சித்தாந்தத்தை சத்தியம் என்று வழங்கி வைத்திருக்கிறோம். இதற்கு ஒற்ற கருத்தை கூட நாம் சத்தியம் என்று விளங்கவில்லை. இதற்கு நேர் எதிராக எந்த சித்தாந்தங்கள் இருக்கின்றனவோ அதை சத்தியம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களை வணங்குவது, உயிரோடு உள்ளவர்களை வணங்குவது, இறந்து போனவர்களை வணங்குவது, மனிதனால் படைக்கப்பட்ட பொருட்களை வணங்குவது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருட்களை வணங்குவது, பூஜை செய்வது, பிரார்த்தனை செய்வது, இது மாதிரியான காரியங்களை எல்லாம் நம்ம சத்தியம், இதான் உண்மையான மார்க்கம் என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் சத்தியம் என்று அல்லாஹ்வுடைய பார்வையில் எது சத்தியம் என்றால்
எதை சொல்வதற்கு தூதர் அனுப்புறோம் அதான் சத்தியம். எதை சொல்வதற்காக அடி வாங்கினாங்களோ அது சத்தியம். எதை சொல்வதற்காக உயிரை விட்டார்களோ அது சத்தியம். எதை சொல்வதற்காக நாடு கடத்தப்பட்டார்களோ அது சத்தியம். எதை சொல்வதற்காக இவ்வளவு தொடர்ந்து தூதர்களை அனுப்பி கொண்டே அல்லாஹ் இருந்தாலும் அல்லாஹ் அக்கறை செலுத்தக்கூடிய சத்தியம் அது ஒண்ணுதான். இந்த சத்தியம் நிச்சயமாக வெல்லும். இதைதான் நம்ம சொல்றோம். சத்தியம் வெல்லும் என்று சொன்னால் இந்த ஒரு கடவுள் கொள்கை, அதான் தௌஹீத். தௌஹீத்னா என்ன? ஒரு கடவுள் கொள்கை, ஒரே ஒரு கடவுள் தான் என்ற அந்த சித்தாந்தம், எல்லா விதமான வழிபாடும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். வணக்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், வழிபாடு அல்லாஹ்வுக்கு சொந்தம், சட்டங்கள் இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், ஹராம் ஹலால் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இது கடமை இது கடமை இல்லை என்று முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இப்படி எல்லா அதிகாரத்தையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கி எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்கிற இந்த சத்திய கொள்கை நிச்சயமாக வெல்லும். இதைத்தான் வெல்லும் சொல்ல வரோம். சத்தியமே வெல்லும் சத்தியமே வெல்லும் சொன்னா ஒவ்வொருத்தரும் தான் நினைப்பது சத்தியம் நினைக்குவான். அல்லாஹ் எதை சத்தியம் அதுதான் சத்தியம். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு குழுவினரும் கூட்டத்தினரும் தங்களிடத்தில் இருக்கிற கொள்கையிலேயே குறித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான் தான் கொண்ட கொள்கை சரின்னு நினைக்கிறான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. காக்கையா இருந்தா கூட அதனுடைய குஞ்சு கருப்பா இருந்தா கூட அந்த காக்கையோட கண்ணுக்கு வந்து தங்க குஞ்சு மாதிரி தெரியுமா? அது கருப்பா இருக்கு, குஞ்சு கருப்பா தான் இருக்கு. தன்னுடைய குஞ்சு வந்து பொன் குஞ்சுன்னு தெரியும்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தப்பான இயக்கத்துக்காரனும் நினைக்கிறான் நம்ம போறதான் சரியான ரூட்டு, நம்ம தான் கரெக்டான பாதையில் இருக்கிறோம், இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு இடத்திலையுமே இதுகளை எல்லாம் சத்தியம்னு சொல்லவே இல்லை. எதை இவர்கள் எதையெல்லாம் சத்தியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எதை சத்தியம் நினைக்கிறாங்க? ஊர்ல எது வழக்கமா இருக்கு அது சத்தியம்ங்கிறாங்க ஒரு சாரார். நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு நடைமுறை இருக்கும், அது எல்லா வகையான கேடுகளையும் கொண்ட ஒரு நடைமுறையாக இருக்கும், குர்ஆனுக்கு மாற்றமானதாக கூட இருக்கும், நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு எதிராக கூட இருக்கும். அதை நம்ம எதிர்த்தோம்னா ஏண்டா குழப்பம் பண்ற, நல்லா இருந்த ஊரை எதுக்கு ரெண்டாக்குற, நாங்கெல்லாம் ஒன்னாக்கற இருந்துகிட்டு வரோம், இதை எதுக்கு பிளவுபடுத்துறேன்னு கேட்கிற காட்சியை பாக்குறீங்க. இப்போ முஸ்லிம் சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டோம்னா வரதட்சணை வாங்குற பழக்கம் இருக்கிறது. அதை எதிர்த்து நான் வாங்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னா உன்னுடைய கல்யாணத்தை நாங்க பதிவு பண்ண மாட்டோம், எங்க புஸ்தகம் வராது, எங்க அஜர்த்து வரமாட்டாரு, எங்க பள்ளி வாசல் அதை அனுமதிக்க மாட்டோங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? சத்தியம் என்பது இவங்க ஏன் சத்தியம் நினைக்கிறாங்கன்னு கேட்டா, எங்க அப்பன் பாட்டை எதை செஞ்சாலும் அது சத்தியம், நாங்க ஒரு 100 வருஷமா எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது சத்தியம், நாங்க ஒரு 1000 வருஷமா எதை எங்க ஊர் பழக்கத்தில் வைத்திருக்கிறோமோ அது சத்தியம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் வந்து இது அசத்தியம் என்று சொல்கிறான். அப்பா மாட்டம் வழக்கம், ஊர் வழக்கம், முன்னோர் வழக்கம், இதுதான் சத்தியம் என்று இவர்கள் சொல்கிறார்களே. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்க? அல்லாஹ் சொல்லாத எதுக்குடா பண்றீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத, தூதர்கள் சொல்லாத ஏன் செய்றீங்கன்னு கேட்டா அவன் சொன்ன பதில் எது? இன்னா வயதுனா ஆபானா கலாலிக்க போடும். எங்க அப்பம்பாட்டன்மார்களை இது மாதிரி செய்யத்தான் நாங்க பார்த்தோம். இந்த குர்ஆன்ல எங்களுக்கு தெரியாது, இந்த ஹதீஸ்லாம் எங்களுக்கு விளங்காது. எங்களுக்கு என்ன விளங்கு? எங்க அப்பா என்ன செஞ்சாலும் எங்களுக்கு தெரியும், எங்க பாட்டை என்ன செஞ்சாலும் தெரியும், நாங்க அதைத்தான் நாங்க செய்வோம். இதைத்தானே எல்லாரும் பதிலா சொன்னாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் தூதர்களை அனுப்பி அனையமுதுல்லான்னு சொல்லி கொடுக்குறான், அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, மானக்கும் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வேற கடவுளே உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி தர்றான். அவங்க பதில் சொல்றாங்க, அந்த மக்கள் பதில் சொல்றாங்க, இல்ல இல்ல எங்க அப்பமாட்டன் காலத்தில் நாங்க என்ன செஞ்சோமோ அதைத்தான் நாங்க செய்வோம். அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா யாக்கிலூன செய்யும் வலாயகத்ததும், இவர்களுடைய முன்னோர்கள் ஒன்றுமே விளங்காதவர்களாக இருந்தாலும், நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும், இவர்கள் முன்னோர்களை பின்பற்ற போகிறார்களா? முன்னோர்களை பின்பற்றுங்க. அவன் முட்டா பயிலா இருந்தாலும் நீங்க பின்பற்றுவீங்களா? அவன் அநியாயம் பண்ணி இருந்தாலும் பின்பற்றுவீங்களா? பொம்பளையில கொடுமைப்படுகிற வரதட்சணை வாங்கினாலும் கூட பின்பற்றுவீங்களா? அவங்கள அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்திருக்கிற தர்காவை கட்டிக்கிட்டு அழுது இருந்தாலும் அவங்கள பின்பற்றுவீங்களா? அப்ப நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி பெறாதவர்களாகவும் அறியாதவர்களாகவும் இருந்தாலும் அவர்களை பின்பற்ற போகிறார்களா? அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில
நம்ம ஊர் வழக்கம் அப்பம்பாட்டம் செஞ்சது வந்து சத்தியம் இல்ல. எது சத்தியம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னது சத்தியம். அதே மாதிரி என்ன பண்றோம், சத்தியத்துக்கு நம்ம என்ன அளவுகள் வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு கருத்து வேறுபாடு வருது. நாம ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிறோம், மாற்று கருத்துல உள்ளவர்கள் வேற ஒன்றை சொல்கிறார்கள். மக்கள் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? இந்த பக்கம் நம்பர் ஜாஸ்தி. அப்ப சத்தியத்துக்கு என்ன அளவுகள் வச்சிருக்காங்க தெரியுமா? இவங்க பார்வையில சத்தியம் என்னன்னு கேட்டா, எதுல அதிகமான மக்கள் இருக்கிறார்களோ அது சத்தியமா, எதுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களோ அது சத்தியம் இல்லையா. அளவுகள் இப்படி பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை சொன்னோம்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு எட்டி பார்க்கறது. 50 பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் எட்டி பார்க்கறது 5000 பேர் இருக்கிறாங்களே, அப்ப 5000 பேர் இருக்கிறது சத்தியம், 50 பேர் இருந்தா அசத்தியம். இப்படி நினைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்கிறார்கள். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி பாருங்களேன், இதை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை தான் பார்க்கறாங்க. மக்கள் தொகை அதிகமாக இருந்தா அது சரியான மார்க்கம், மக்கள் தொகை குறைவாக இருந்தா அது தவறான மார்க்கம். இது சத்தியத்துக்கு தான் அளவுகளா? இப்படி அதிகமான மக்கள் செய்வது சத்தியம் என்று அங்கீகரிச்சிருக்கிறானா? மறுக்கிறான். அல்ல என்ன மறுக்கிறான்? திருமறை புராண புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மையை பற்றி பல இடங்களில் சொல்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலமுன், அதிகமான மக்கள் விளங்காதவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஷ்குருன், அதிகமான மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஃகஹூன், அதிகமான மக்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யூமினூன், அதிகமான மக்கள் நம்பிக்கை உள்ளாதவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறான். இந்த அக்ஸரன் நாசி அதிகமானோர் போட்டு ஒவ்வொரு இருக்கா இருக்கிறான். அதிகமான பேர் நன்றி செலுத்துறவனாக இல்ல, அதிகமான பேர் ஈமான் கொள்றவனாக இல்ல, அதிகமான பேர் புரிஞ்சு கொள்றவனாக இல்ல. ஆனா வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஹ்ததூன், அதிகமான மக்கள் நேர்வழி பெறாமல் இருக்கிறார்கள். அதிகமானது ரொம்ப பேர் இங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்களேயானால் அவங்க நேர்வழி பெறலைன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட அல்லாஹ் சொல்றான், ஒயின் துதி அக்ஸரமன் ஃபில் அர்தி யுதில்லூக அன் சபீலில்லாஹ், இந்த பூமியில் வாழ்கிற மக்களிலே பெரும்பான்மை இருக்கிறது என்று நீ பின்பற்றி சென்றாயானால் உன்னையும் சேர்த்து வழிகெடுத்து விடுவார்கள். அதிகமான பேர் ஒன்றில் இருக்கிறார்கள் என்பது சத்தியத்தை உரசி பார்க்கக்கூடிய உரைகள் இல்லை, அது குர்ஆனுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதுதான் உரைகள். நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு ஒத்து இருக்கிறதா என்பதுதான் உரைகளை தவிர எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது ஒரு காலம் சத்தியத்தை உரசி பார்க்கிற உரைகளாக அல்லாஹ் சொல்லவே இல்லை. எந்த காலத்திலும் எந்த நபிமார்களுடைய காலத்திலும் இப்படி ஒரு சித்தாந்தத்தை அல்லாஹ் முன்வைக்கவே இல்லை. அப்ப இவங்க இதை சத்தியம் நினைக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, அதிகமான பேர் இருந்தா சத்தியம், இப்படி ஒரு சித்தாந்தத்துல எல்லா தப்பு நடக்குது. நீங்க சொல்றதை கேட்காது பள்ளியாசல வரலாற்றீங்க, 3 பேர் வரலாற்றீங்க, நாங்க 30 பேர் ஆட்டம் இருக்கிறோம்ல. அப்ப அளவுகள் என்ன? நீங்க 3 நம்ம 30 இருந்தா அப்படி சொல்லுவானா? நம்ம 30 அவங்க 3 மாதிரி சொல்லுவானா? வாய்மொழி பேசாம இருப்பான். அப்ப எதனால இது எதிர்க்கிறான்? இது 3 இது 30. நம்ம நெஞ்சில போய் தக்பீர் கட்டுறோம். எத்தனை பேர்? 3. இப்படி வாங்க 30 3 பேருங்களா? அப்ப என்ன உங்க அளவுகள் வச்சுக்கிறாங்க? 3 பேர் செஞ்சா தப்பு, 30 பேர் செஞ்சா ரைட்டு. அதனாலதான் 30 பேர் வர்றான்ல, 27 சினிமா பார்க்கறவன் இருப்பான், 3 பேர் தான் பார்க்காம இருப்பான், அவன் அங்கீகரிச்சுக்குவாங்க. அதனாலதான் வட்டி வாங்கினா பள்ளிவாசலுக்கு வரலாம், ஏமாத்தினா பள்ளிவாசலுக்கு வரலாம், ஊர்வாயை அடிச்சு உலையில போடுறதுமாங்களே அதை செஞ்சவன் பள்ளிவாசலுக்கு வரலாம், மோசடிக்காரன் பள்ளிவாசலுக்கு வரலாம், பப்பாட்டி வச்சுக்கிறவன் பள்ளிவாசலுக்கு வரலாம். எவன் வரக்கூடாது? சுண்ணத்து செய்யற மட்டும் வரக்கூடாது, நெஞ்சில பள்ளிக்கு வரக்கூடாது, வரலாற்று வரக்கூடாது. அப்ப என்னத்துக்கு இந்த சித்தாந்தம் சொல்றாங்க தெரியுமா? அது அதிகமா இருக்கிறாங்க அதனால வரலாம், நீங்க கொஞ்சமா இருக்கிறீங்க நீங்க வரக்கூடாது, அதான் காரணம். வரக்கூடாது, அவன் வரக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அப்ப அவங்க என்ன அளவு வச்சுக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் செய்யற வரைக்கும் நீங்க செய்யற அசத்தியம். உங்க பக்கம் 30 எங்க பக்கம் 3 வந்துச்சுன்னு சொன்னா அப்ப நீங்க சொல்லு சரி, அது வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. இவர்கள் என்ன செய்வாங்க? அந்த மக்கா காத்திருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெஜாரிட்டி அவரை காத்துட்டு இருந்தாங்கல்ல, மக்கா வெற்றி வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இஸ்லாம் தருவாங்க. அந்த மாதிரி சில பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் மெஜாரிட்டி அவனை பார்த்துக்கிறோம்னு சொல்லி. அதனால இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பது சத்தியத்தை எடை போடுகிற உரைகள் கிடையாது. இது ஒரு அளவுகள் வைத்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, புற கவர்ச்சிகளையும் தோற்றங்களையும் பார்க்கிறார்கள். என்ன தோற்றம்? இங்க பார்த்தா எல்லாம் முசாஃபிர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு, அங்க பார்த்தா பெரிய தலப்பாவுல 7 சட்டை தைக்கலாம், அவ்வளவு பெரிய தலப்பா.
முழங்கால கீழே ஜிப்பா, புதிய பயங்கரமான வாட்டசாரமான தோற்றம், இதெல்லாம் பாக்குறாங்களா? அதெல்லாம் சரியா இருக்கு. அதாவது சரியா இருக்கிறது குர்ஆன்ல இருந்து சொல்றாங்களான்னு பார்த்து சரி தீர்மானிக்கிறது இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் எடுத்து சொல்றாங்களான்னு தீர்மானிக்கிறது இல்ல. எதை பாக்குறாங்க? அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பா. அவங்க எப்படிப்பட்ட ஒரு பந்தாவை இவ்வளவு ஒரு தோற்றமா இருக்கிறாங்க, ஒரு பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பா இல்லையா உனக்கு, அதனால அவங்க சொல்றது கேளு. இதான அளவுகள். முனாபிக்களை பத்தி எல்லாம் சொல்றான், நீ அவர்களை பார்த்தால் அவர்களுடைய உடல் அமைப்பு உன்னை ஈர்க்கும், உன்னை கவரும். அந்த தோற்றத்தை பார்த்த உடனேயே அஜான்பாவா இருக்காண்டா, இப்படி பயங்கரமா வாட்ட சத்தமா இருக்காண்டா, பானை மாதிரி வயிறு இருக்குடா, இப்படிதான் தோற்றமா இருக்கான். அப்ப இந்த மாதிரி ஒரு தோற்றமா இருந்தவுட அவருடைய யோஜமுக்கு அஜிசாமுகும், அவங்களுடைய உடல் அமைப்புகள் உங்களை ஈர்க்கும், உங்களை கவரும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். முனாபிக்கள் சொல்றான், நல்ல உங்களுக்கு சொல்லல. அதனால இந்த உடல் தோற்றங்களோ அவங்களுடைய தாடியோ தலப்பாவோ ஜிப்பாவோ கையில வச்சுக்கிற தஸ்லீமணியோ சொல்வது சரி என்பதற்கு அளவுகள் கிடையாது. இந்த தோற்றங்களை வைத்து நீங்கள் சத்தியத்தை செய்யக்கூடாது என்று விட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில கட்டுமையாக அதாபு செய்யப்படுறவன் யார்? மூமின்கள். காபிர் அதாபு செய்வாங்க, அது தனி விஷயம், அல்லவே இல்லைன்னவன். நம்மளுக்குள்ள இவனுங்க நரகத்துல போட்டு அல்ல கடும் வேதனை செய்யறான்னு கேட்டா யாருக்கு செய்வானா? மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு செய்வான். மார்க்கத்தை அறிந்து அதை மக்களுக்கு சொல்லாமல் மறைத்துக் கொண்டிருந்த உலமாக்கள் இருக்கிறாங்களே, இவர்களுக்குத்தான் கடும் வேதனையை அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க என்று சொன்னா, அப்ப இந்த உலமா என்ற பட்டமோ தோற்றமோ சத்தியத்தை பார்க்கிறதுக்கு அளவுகள் கிடையாது. அது ஜமாத் உலமா 500 உலமா இருக்கிறார்கள், இவங்கிட்ட 10 பேர் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. இதுவும் சத்தியத்தை வரிசை பார்க்கறதுக்கு அளவுகள் இல்லை. அப்ப சத்தியம் சத்தியம் என்று சொன்னால் இந்த தௌஹீத் ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதிகாரம் என்று நம்ப வேண்டும், அவனை மாத்திரமே எஜமானனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த சத்தியம் வெல்லும். இதான் தலைப்புடைய அர்த்தம். வெல்லும், அதான் வெற்றி பெறும், வேற எதுவும் வெற்றி பெறாது. அப்ப வெற்றி என்ன விரிவா வழங்கணும். இதை சத்தியம் வழங்கி போச்சு. இந்த சத்தியம் வெல்லுங்கிறமே, வெல்லும்னா என்ன அர்த்தம்? இப்ப தௌஹீத் சொன்னா இஸ்லாமிய ஆட்சி அமைச்சு கவர்மெண்ட் அமைச்சர் அர்த்தமா? அல்ல மதுரை மக்கள் பூரா அப்படியே நமக்கு பின்னாடி வந்து நம்ம தான் மேயரா போகிறோம்னு அர்த்தமா? சத்தியம் வெல்லும்னா, வெல்லும்னா என்ன? வெற்றி என்பது 3 அடிப்படையில் வெற்றிகள் இருக்கின்றன. வெற்றி என்று நம்ம 3 விஷயத்தை சொல்கிறோம். முதல் விஷயத்தை என்ன சொல்றோம்? இப்ப நான் சொன்ன வெற்றி. இந்த வெற்றி யார் வந்து ஒரு கொள்கையை சொல்லி அவருக்கு பின்னாடி எல்லா மக்களும், பெரும்பாலான மக்கள் வந்து விட்டார்களோ, வந்து அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்களோ, அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்களோ, பதவி எடுத்துக்கொண்டார்களோ, அந்தஸ்தை எடுத்துக்கொண்டார்களோ, அந்த மாதிரியான ஒரு நிலையை ஒருவர் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்று விட்டார், ஜெயிச்சுட்டார்னு சொல்லுவோம். இப்ப கூட பாராளுமன்றத்தில் ஜெயிச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஜெயிச்சுட்டாரு குஸ்தி போட்டு ஜெயிச்சிட்டாங்களா? அத மோகனும் யாருங்க போஸும் மேடையில் ஒரு குஸ்தி போட்டு அதுல மல்யுத்தம் நடத்தி ஜெயிச்சுட்டாங்க அர்த்தமா? ரொம்ப பேர் ஆதரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் எங்களோட கொஞ்சம் கம்மியான ஆள் இருக்கிறாங்க, இதான் அளவு. வெற்றி வெற்றி என்று நம்ம எதை சொல்றோம்னு கேட்டா, அதிகமான மக்களை வென்றெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், அதிகமான மக்கள் தமக்கு பின்னாடி வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அதிகாரம் பதவி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதை நாம் வெற்றி என்று சொல்கிறோம். இந்த வெற்றி 3 வெற்றியில முதல் வெற்றி இது. சத்தியம் வெல்லும் என்று சொன்னால் இந்த வெற்றி கிடைக்கும் என்று அர்த்தமா? இந்த வெற்றி கிடைக்கும் என்று அர்த்தமா என்றால் நிச்சயமாக அந்த உத்தரவாதம் தரப்படவில்லை. மார்க்கத்தில் அந்த மாதிரி உத்தரவாதம் இல்லை. சில நபிமார்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது, சில நபிமார்களுக்கு கிடைக்காமல் வந்திருக்கிறது. இந்த வெற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், நபிமார்கள் இந்த கொள்கையை போய் சொன்னாங்க, மாலக்கும் மின் இலாஹின் கைரும், அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது, அனியபுதுல்லாஹ், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்று மக்களிடத்தில் சொன்னார்கள். சொன்ன நபிமார்களுடைய பலருடைய கதி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். நபிமார்களிலே ஒரு சாராரை நீங்கள் நிராகரித்தீர்கள், ஒரு சாராரை வெட்டி கொன்று சாய்த்தீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிமார்கள் வந்து இந்த கொள்கையை சொல்றாங்க, ஆனால் கொல்லப்படுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுல இந்த வெற்றி கிடைக்கல. நபிமார்கள் வந்து உங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், வேற யாரும் இல்லை,
அவனை மாத்திர வணங்குங்கள் என்று மக்களிடத்தில் சொல்கிறார்கள். சொன்ன பிறகு ரிசல்ட் என்னன்னு கேட்டா அவங்கள காலி பண்ணி போடுறாங்க. இப்ப நம்ம பாஷையில யார் வெற்றி பெற்றா? இப்ப அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. நபிமார்களுடைய எதிரிகள் வெற்றி பெற்று விட்டார்கள், நபிமார்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். இப்படி நிறைய நபிமார்கள் ஒன்று குவிக்கப்பட்டார்கள். பல நபிமார்கள் வீடு வாசல்களை இழந்து பறிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் வெற்றி பெற்றார்களா? விரட்டியவர்கள் வெற்றி பெற்றார்களா? மதுரையில இருந்து நம்மளை ஓட ஓட வச்சு விட்டாங்க. யார் வெற்றி பெற்றது? மதுரையில் உள்ளவங்க வெற்றி பெற்றாங்க. விரட்டி விடப்பட்ட நாம் தோத்து விட்டு அதன் அர்த்தம் ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நாம வெற்றி பெறலன்னு அர்த்தம். அப்ப நபிமார்களுடைய நிலை எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த மாதிரி விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பல நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், பல நபிமார்கள் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள், பல நபிமார்கள் சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். யாரும் பேசக்கூடாது, எந்த உரை வைத்துக் கொள்ளக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது, அவங்களோட வியாபாரம் பண்ணக்கூடாது, எந்த விதமான நல்லது கெட்டதுல அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சமூகத்திலிருந்து ஊர் நீக்கம் செய்து வைக்கப்பட்டார்கள் நபிமார்கள், இறை தூதர்கள். ஊர் நீக்கம் செஞ்சவங்க வெற்றி பெற்றார்களா? தனியா அப்படி நிக்கிறாங்களே ஒதுக்கப்பட்டு நாதியற்று அவங்க வெற்றி பெற்றார்களா? நீக்கியவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் உலகத்துல. அப்ப இந்த உலகத்தில் வெற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பல நபிமார்கள் நிலைமை வந்து ரொம்ப பரிதாபம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். கியாமத் நாள்ல, மறுமை நாள்ல, மஹ்ஷர்ல நடக்கக்கூடிய காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. நபிமார்களுடைய தலைமையில தான் ஒவ்வொரு உம்மத்து வருவாங்க. இறைவன் முன்னாடி மஹ்ஷர்ல விசாரணைக்கு நிறுத்தப்படுவோம் இல்லையா? நிறுத்தப்படும் பொழுது நபிகள் நாயகம் வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் வருவோம். மூசா நபி வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பின்னாடி மூசா நபியுடைய சமுதாயம்லாம் வரும். ஈசா நபி வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் பூரா அவங்களுக்கு பின்னாடி வருவாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடியும் அவங்கவுங்க மக்கள், அவங்களை பின்பற்றிய மக்கள் வருவார்கள். அந்த காட்சியை அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு எடுத்து காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வரும் பொழுது சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் பெரும் கூட்டம் இருக்கும். வருவாங்க, பார்த்தா நபி வருவாரு, பின்னாடி பார்த்தா லட்சம் மக்கள் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் சிறிய அளவிலான கூட்டங்கள் தான் இருக்கும். அப்ப நபிமார்கள் பல வகையில வர்றாங்களாம். சில நபிமார்கள் கோடானு கோடி பேர் வருவாங்க. அநேகமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதுல முதலிடம் பெறுவார்கள். ஏன்னா அவங்க பல 14 நூற்றாண்டு இறை தூதரா இருக்கிறாங்க, இனிமே இறை தூதரா இருக்க போறாங்க. அப்ப எத்தனையோ கோடி மக்களை கூட்டிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். அப்படி வர காட்சியும் ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு நபி வருவாரு, சின்ன கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்கும். இன்னொரு நபி வருவார், அவருக்கு பின்னாடி 10 பேர் தான் இருப்பாங்க. நபி வருவாரு, பெரிய சாதனை 25 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் வருவார். அல்லாட்ட பின்னாடி 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் தான் வாழு. 25-50 வருஷம் உழைச்சது கிடைச்ச பயன் என்ன? 10 பேர் வருவாங்க. இதாச்சும் பரவாயில்லை. இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், பின்னாடி 3 பேர் தான் இருப்பாங்க. நபி வருவாருங்க, அவர் 100 வருஷம் 200 வருஷம் உழைச்சிருப்பாரு, மார்க்கத்தை சொல்லியிருப்பாரு. அவரை ஏத்துக்கிட்டாரு மொத்தம் எவ்வளவு? 3 பேரோட வருவாங்க. இதாச்சும் பரவாயில்லை. சில நபிமார்கள் வருவாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க பின்னாடி. நபிமார்கள் வருவாங்க, பயங்கரமா சாதனை செஞ்சு சொல்றது வருவாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? வெறும் 2 பேர் இருப்பாங்களாம். 2ஆச்சும் பரவாயில்லை. சில நபிமார்கள் ஒரே ஒரு ஆள் கூட்டிட்டு வருவாங்க, ஒரு ஆள் தான். அப்படி நபிமார்கள் வருவாங்களாம். இதுவாச்சும் பரவாயில்லை. இதான் முக்கியமான பாயிண்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபிமார்கள் வருவார்கள், அவங்க மட்டுமே வருவாங்க. இது டோட்டல் தோல்வி. கோழி முட்டை போட்டாங்கல்ல திருமணம்ல, அந்த மாதிரி தோல்வியா தெரியலையா? உலக கணக்கு பாத்தீங்கன்னா 40 முட்டைங்கிறதுக்காக வேண்டி இந்த முட்டையை போட்டு விட்டாங்க தலைப்புல பாத்தீங்களா? அப்ப ஒரு நபி வர்றாரு, அவருடைய பொண்டாட்டி அவருடைய சொல்ல கேட்கலன்னு இருக்கும். ஒரு இறை தூதர் வந்து இந்த நாட்டில் இந்த மண்ணில் வந்து பிரச்சாரம் செய்கிறாரு. அவருடைய பல வருஷங்கள் பிரச்சாரம் செய்கிறாரு. பல வருஷம் பிரச்சாரம் செஞ்சா அவர் மனைவி கூட கேட்கல, அவர் பெற்ற பிள்ளைங்க கேட்கல, கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்கள் கேட்கல, மாமா மச்ச சொந்தக்காரன் கேட்கல. எந்த ஒரு கேடு கட்டவனுக்கு 2 நண்பர் இருப்பான். 2 நண்பன் கூட இல்லைங்க. ஊர் உலகம் எல்லாம் ஒருத்தனை ஒதுக்கி வச்சா கூட அவனுக்கு 2 கூட்டாளி இருப்பானே இல்லையா?
ஆக கலிசடைக்கு 2 கூட்டாளி கிடைக்குமா. ஒரு கூட்டாளி இல்லாத ஒருத்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அவனை மாதிரி 2 பேர் சேர்ந்து இருப்பான். அப்ப இவர் மாதிரி ஒரு நல்லது சொல்லக்கூடிய ஒரு 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல, 2 நண்பன் இல்ல, ஒரு பொண்டாட்டி இல்ல, ஒரு பிள்ளை இல்ல, ஒரு அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, பெத்த தாய் தகப்பன் கூட இல்ல. இது எவ்வளவு பெரிய தோல்வி பாத்தீங்களா? அப்ப நபிமார்கள் மறுமையில வருவாங்களா? இப்படிப்பட்ட நபிமார்களும் வருவார்கள். இதுல என்ன நமக்கு விளங்குறது? இந்த உலகத்தில் வெற்றி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சத்தியத்தை சொன்னவர்கள் அப்படியே சொல்லி கொஞ்ச நாளுக்கு சொல்வார்கள், மக்கள் அதிகமாவார்கள், மேலும் அதிகமாவார்கள், அப்படி ஆட்சி பிடிப்பார்கள், அப்படி நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி கொண்டு நிப்பாட்டி விடுவார்கள். அந்த கேரண்டி கிடையாது, அப்படி என்ன உத்தரவாதம் கிடையாது. அதே நேரத்தில் வர மாட்டாங்கன்னு சொல்ல இயலாது. வந்தும் இருக்கிறார்கள், வராமல் இருக்கிறார்கள். அது ஒரு அளவுகோல் கிடையாது. சத்தியம் வெல்லும் என்பது நாம் சொல்வது இந்த வெற்றியை சொல்லவில்லை. அல்லாஹ் நாடினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு லட்சம் மக்கள் திரண்டு வந்தார்களே, அந்த மாதிரியான வெற்றியை கூட இன்றைக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நாடினால் தனியா நிற்பார்கள் நபிமார்கள், அப்படி ஒரு நிலையையும் ஏற்படுத்துவான். அதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் சொல்ல முடியாது. இந்த உலகத்து வெற்றியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் சொல்ல முடியாது. சில நபிமார்கள் இருக்கிறாங்க, எடுத்த இடுப்புலைய ஒரு அடி வாங்காம, ஒரு உத வாங்காம, ஒரு சித்திரவதைக்கு ஆளாகாம, ஒரு இடங்களை அனுபவிக்காம எடுத்தவன லட்சம் மக்கள். அப்படி நபிமார்கள் இருந்தாங்களா இல்லையா? தாவூத் நபி இருந்தாங்களா இல்லையா? ராஜாவை இருந்துகிட்டு நபியா இருக்கிறாரு. ராஜாவை இருந்து நபியா இருந்தவனை அடிப்பானா? ராஜாவை இருந்துகிட்டு நபியா இருந்தவனை அடிக்க முடியுமா? தாவூத் நபியுடைய மகன் சுலைமான் நபியா இருக்கிறாரு, அவர் ஒரு அடி வாங்கிப்பாரு, எவனா கை வச்சிருப்பான? ஏன்? அவர் மன்னராக இருந்து கொண்டே இறை தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மன்னராக முதல்ல மன்னர், அப்புறம் தூதர். மன்னர் என்ற ஒரு பொறுப்புல இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஆகும் பொழுது அவர் மேல ஒரு துரும்பு கூட பட்டிருக்காரு. வெற்றி எப்படி பற்றி பாத்தீங்களா? ஒரு துரும்பு கூட படாம ஒட்டுமொத்த மக்களையும் இப்படி கையில சுண்டி எடுக்கக்கூடிய வெற்றியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது ஒரு வெற்றி. ஒண்ணும் இல்லாம கோழி முட்டை போட்டு அனுப்பின தோல்வியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தோல்வியும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பயங்கரமான வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான தோல்வியையும் இறைத்தூர்கள் அடைந்திருக்கிறார்கள். நடுவுல தோல்விக்கு பிறகு வெற்றி, கஷ்டத்துக்கு பிறகு வெற்றியையும் நபிமார்கள் பெற்றிருக்கிறார்கள். இதுவும் கணிசமான பேர் இருக்கிறார்கள். நூஹ் நபி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, அதிகமான பேர் வரல, திருப்பி சொன்னாங்க. திருக்குறான்ல சொல்றபடி பார்த்தால் அதிகமான வாழ்நாள் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தான். 50 ஆண்டுகள் குறைவாக 1000 ஆண்டுகள் அவர் அந்த மக்களோடு வசித்தார்களாம். 950 ஆண்டுகள் அந்த மக்களோடு வசித்தார்கள் நூஹ் நபி அவர்கள். அவங்க இந்த மக்களுக்கு சொன்னார்கள். சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா கொடுத்தாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, அடிச்சாங்க, தொலைச்சு போடுவாங்க, கிறுக்கேண்டாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க. இப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் அவர்களை துன்புறுத்த வேண்டுமோ அவளும் செய்தார்கள். அது ஒரு கட்டம். கடைசி வரைக்கும் அப்படி செய்து கொண்டு இருக்க முடிந்ததா? நம்பர் வரல, 50 100 ஏதோ குறைஞ்ச எண்ணிக்கையில் வந்திருக்கும். எல்லாரும் வரவில்லை, பெரும்பாலும் வரவில்லை. மிக மிக குறைந்த அளவிலான மக்கள் தான் நூஹ் நபியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டா, அந்த கொஞ்சம் பேரை மட்டும் இந்த உலகத்தில் வாழ வைத்து எதிர்த்தவர்களை எல்லாம் பூண்டோடு அழித்து நாசமாக்கி விட்டாங்க. இது வெற்றி தானே? எதிரிகளை வென்றெடுத்து கையில கொண்டு வர்றது வெற்றி தான். டோட்டலா காலி பண்ணது வெற்றி தானே? இவங்க மட்டும் தான் இருக்க போறாங்க. உலகமே இந்த 50 100 பேர் தானே. அப்ப நூஹ் நபி ஆரம்பத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், 950 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள். தாங்க முடியாத ஒரு நிலையில அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படியே மாத்திரம் தலைவர் ஒரு கப்பலை செய்கிறான். கப்பலை செய்கிறார். ஏன்னா தலையில கப்பல் செய்யற, தெக்குவாசல செய்யற மாதிரி செய்யறது எல்லாம் கிண்டல் பண்றீங்க. தெக்குவாசல ரோட்ல ஓட்டுறீங்களா? இல்ல கப்பல் கடல்ல ஓட்டுற கப்பலை ரோட்ல இழுத்துட்டு போறீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க கிண்டல் பண்ணாங்க. இங்க ரோட்ல கப்பல் செய்யற அப்படின்னு. கடைசியில் அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது, மேல இருந்து கொட்டுது தண்ணி, கீழே இருந்து பொங்குது தண்ணி. தாறுமாற தண்ணி பொங்குறோட கப்பல் மிதக்குது. நல்லவர்கள் ஏறிக்கொள்கிறார்கள், கெட்டவர்கள் அழிந்து நாசமாகி விடுகிறார்கள். மிஞ்சினது இவங்க மட்டும்தான். யார் கப்பலில் ஏறிக்கொண்டார்களோ அந்த நூஹ் நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் மிஞ்சினார்கள். அவங்களுடைய பரக்காத்தோடும் சலாமோடும் இறங்குங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். சாந்தியோடும் சமாதானத்தோடும் என்னுடைய அருள்களோடும் நீங்கள் இந்த பூமியில வசியுங்கள். அப்ப டோட்டல் உலகம் அவர் கையில் இருக்கு.
அதாவது இது கஷ்டத்துக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி. இந்த வெற்றி நமக்கு ஓரளவு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையில் தான் இருக்கிறோமா? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது சொல்ல விட்டார்களா? முதல்ல இதே மாதிரி கொண்டு வந்து பேசும் பொழுது இதே மதுரையில கல்லடி விட்டார்களா இல்லையா? கலாட்டா செய்தார்களா இல்லையா? மீட்டிங்கை இடையில கலைக்கிற அளவுக்கு செய்தார்களா இல்லையா? இதே மதுரையில இதே பகுதியில அந்த அனுபவங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அது ஒரு காலம். இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் கஷ்டத்தை கொடுத்தால் கூட ஒரு கட்டத்தில் அல்லாஹ் வந்து நூஹ் நபி கொடுத்த மாதிரியான ஒரு வெற்றியையும் தந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். நமக்கு கிடைத்திருக்கிறது, நம்ம பற்றிருக்கிறோம் அந்த மாதிரி வெற்றிகளை. இது மாதிரியான வெற்றிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். ஆரம்பத்தில் 13 வருஷம் வாங்கினாங்க. அடிதான் வேற ஒண்ணுமே இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. உலகத்து கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா டெய்லி அடி, உதை, சித்திரவதை, ஊர் நீக்கம், கூட இருக்கிறார்கள்லாம் வெட்டி குவிக்கிறது, இந்த மாதிரியான அவ்வளவு அந்தஸ்துல இருந்த ஒருத்தர் போட்டு எடுத்து கீழே போட்டு மிதிச்சாங்க. அவ்வளவு அநியாயம் பண்ணாங்க. 13 வருஷம் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னாச்சு? முத்தத்தை கையில் தூக்கி கொடுத்துறாங்கல்ல, கத்தி இல்லாம ரத்தம் சிந்தாம அப்படி லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துறான் மக்கள். ஒரு உயிர் சேதம் இல்ல, 2 பக்கமும் ரத்தம் சிந்தல, அப்படியே தூக்கி இந்தா வச்சுக்க மக்காவை கொடுத்தானா இல்லையா? ஒரு 13 வருஷம் கஷ்டப்பட்டாலும் அடுத்த 10 ஆண்டுகள்ல ஒரு எழுச்சி, பயங்கரமான எழுச்சி எல்லாம் கொடுத்தான். அப்ப இந்த உலகத்திலே வெற்றி பெற்ற நபிமார்களும் இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். இந்த மாதிரி நபிமார்களும் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து சத்தியமே வெல்லும் என்று சொல்கிறோம். சொன்னா சத்தியம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுது. வெல்லும் என்பது இந்த வெல்லுவது அல்ல, இது கன்ஃபார்ம் இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம். அல்லாஹ் நாடினால் தொட்டச்சி எரிந்துவிட்டு மொத்த மக்களையும் இந்த சத்தியத்தின் பக்கம் அல்லாஹ் நினைத்தால் ஒரு செகண்ட்ல கொண்டு வந்துருவாங்க. அழிக்க முடிவு செய்த சமுதாயத்தை கொண்டு வரலையா? யூனுஸ் நபியுடைய சமுதாயம், யூனுஸ் நபி போய் இந்த மக்களுக்கு சொல்றாங்க, கேட்க மாட்டேன்ட்டாங்க. திருப்பி சொல்றாரு அவரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. கடைசி ஆளாட்ட கையெழுத்தாரு, அல்லாஹ் நீங்க அடிச்சு நாசமாக்கி சரி பண்ண மாட்டாங்க. ஒரு கோயில் வர மாதிரி தெரியல. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? சரி அழிச்சு பண்ணுவாங்க, இடத்த காலி பண்ணு, நல்ல ஊரெல்லாம் கூட்டிட்டு ஊரை விட்டு காலி பண்ணு, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்ட்டான். யூனுஸ் நபி வெளியே போயிட்டாரு. அப்பதான் இந்த ஆளுகளுக்கு வந்து ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, வானத்தையெல்லாம் பாக்குறாங்க, அவர் சொன்ன அறிகுறிகள்லாம் வருது, இருந்துகிட்டு வருது, செவந்துகிட்டு வருது. ஆதான் யூனுஸ் சொன்னபடி ஊர் அழிய போகுது. கடைசி இடத்துல அழுது தௌபா செஞ்சு நாங்கள் மன்னிச்சது, யூனுஸ் நபியை நாங்கள் மதிக்காம துரத்தி விட்டோம், நீங்க இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கணும், உடனே அவங்களை காப்பாற்றினாங்க. அப்ப அழிவுடைய விளிம்புக்கு போய்விட்டு கூட கடைசியாக திருந்தி அந்த மக்களை எல்லாம் யூனுஸ் நபிக்கு பின்னாடி அல்லாஹ் கொடுத்த சம்பவங்கள் இருக்குது. அப்ப இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. நாம் சத்தியமே வெல்லும் என்பது இதை சொல்லவில்லை. வேற 2 வெற்றி இருக்கிறது. இது 3 வெற்றி சொன்ன இல்லையா? இந்த வெற்றி. இரண்டாவது வெற்றி என்னன்னு சொன்னா தார்மீக ரீதியில் கிடைக்கிற வெற்றி. இந்த உலகத்திலேயே தார்மீக ரீதியாக கிடைக்கிற வெற்றி இருக்கு பாருங்க, இது நிச்சயமாக சத்தியத்திற்கு தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. தார்மீக வெற்றினா என்ன அர்த்தம்? நடுநிலையான ஒருத்தன் அதை பார்த்தானேயானால் அவனுக்கு தோணும் இவங்க பக்கத்தான் சத்தியம் இருக்கிறது, இவங்க பக்கத்தான் நேர்மை இருக்கிறது, இவங்க பக்கம் தான் உறுதி இருக்கிறது, இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கிறது, இவங்க பக்கம் தான் கொள்கை பிடிப்பு இருக்கிறது, இவங்க பக்கம் தான் ஆதாரம் இருக்கிறது, இவங்க பக்கம் தான் உண்மை இருக்கிறது என்று பளிச்சென்று தெரியும் பாருங்க. இந்த வெற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியத்திற்கு இருந்தே வந்திருக்கிறது. இன்னைக்கும் இருக்கும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் இருக்கும். அந்த முதல் வகையான வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ் நாடினால் நமக்கு கிடைக்கலாம், நாடாவிட்டால் கிடைக்காமல் போகலாம். தார்மீக ரீதியிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, தார்மீக வெற்றி என்றால் நான் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையிலே எல்லா ஜமாத்துகளும் சேர்ந்து இந்த ஊர்ல ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு 2 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 2 பேரை நீக்கிட்டாங்க, ஊரை விட்டு நீக்கிட்டாங்க. ஊரை விட்டு நீக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த கொடுக்கல் வாங்க வைக்க கூடாது, பேசக்கூடாது, அவங்களோட தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு. இந்த 2 பேரும் அதுக்கெல்லாம் அஞ்சாம, அதுக்கெல்லாம் பயப்படாம நீ என்ன வேண்டாம் செஞ்சுக்கடா, நான் இப்படித்தாண்ட இருப்பேன் அப்படின்னு நிக்கிறாங்க. இந்த இடத்துல முதல் வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. யார் கிடைத்திருக்கிறது? நீக்கினாங்களே
அவங்களுக்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒரு நேர்மையான உன்னுடைய பார்வையில் பார்த்தால் 10,000 பேர் சேர்ந்து 2 பேர் மிதிப்பீங்களா? 10,000 பேர் மிரட்டா இந்த 2 பேர் நிக்கிறாங்களா? அதான் தார்மீக வெற்றி. 10,000 பேர், இந்த 10,000 இங்கிட்ட ஒரு 10,000 வந்து உன்னைய 2 பேர் பண்ண என்ன பண்ணிருப்ப? கோடியை போய் தற்கொலை செத்துருப்ப. இல்லங்க எழுதி தர்றாங்க, பேப்பர்ல மன்னிப்பு கெடுத்தாங்க சொல்லிருப்பேன் இல்லையா? சிந்திச்சு பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய கூட்டம் டார்ச்சர் பண்றாங்க, திருப்பி திருப்பி அவனை அடக்குமுறை பண்றாங்க, கடைசி வரைக்கும் உசுறு போனாலும் போவே தவிர மாற முடியாது. ஒரு சீட் எழுதி கொடுத்துட்டு சேர்ந்துக்க முடியாதுங்க. 1000 ரூபாய் ஃபைன் கட்டி சேர்ந்துக்க முடியாதுங்கிறான். எங்க ஊர் வழக்கப்படி உங்க காரியத்தை செய்ய முடியாதுங்கிறான். நீ என்ன வேணா பண்ணலாம். குடும்பத்துல மௌத்து விழுந்துருங்க, அடக்க முடியாது, பாடி கிடக்கும், ஜனாசா கிடக்கும், ஊரே வந்து நிர்பந்தப்படுத்தும். அவன் என்ன செய்யறான்? ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் சொல்றான் அடக்க முடியாது, உன்னை போலீஸ் வாசல் வைப்பேன், ஏற்கனவே உன்னை சமாளிப்பேன், இந்த உறுப்பினர் வச்சுக்கிறாருங்கிறான. இதுல தார்மீக வெற்றி யாருக்கு? யாரிடத்துல கொள்கை உறுதி இருக்கிறது? இவரிடத்துல இருக்கு. யாரிடத்துல நேர்மை இருக்கிறது? யாரிடத்துல வீரம் இருக்கிறது? யாரிடத்துல தைரியம் இருக்கிறது? இந்த தார்மீக வெற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியத்திற்கு தான் இருந்திருக்கிறது. கொட்டல் புதூர் என்ற ஊரிலே ஒரு சகோதரன், அப்துல் காதர் என்ற சகோதரன், இந்த தமுமுகவில் இருந்து உண்மை பேசுவோம் ஒரு பொய்களை பரப்பி இருக்கிறார்களே, அதுக்கு பதிலாக உண்மையை மட்டும் சொல்வோம் என்று நாங்கள் 6 குறுந்தகவல் போட்டிருக்கிறோம். அதில் அந்த சகோதரன் அப்துல் காதருடைய வாக்குமூலம், கண்ணீர் வாக்குமூலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஒத்த சகோதரன் அந்த ஊர்ல நின்று வரதட்சணை வாங்காதீர்கள் தன்னுடைய கடைக்கு முன்னால் போர்டு எழுதி வைக்கிறான். கொட்டல் புதூர்ல ஒரு சகோதரன், அவன் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சகோதரன், அவன் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவன் தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினான். எந்த இயக்கம் தௌஹீத் ஜமாத் நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு முட்டுக்கட்டை என்று சொல்கிறார்களோ அந்த இயக்கத்தை இந்த ஊர்ல உருவாக்குறான், அமைக்கிறான், அதுல நிர்வாக பொறுப்புல இருக்கிறான். இந்த வரதட்சணைக்கு எதிராக பேனர் எழுதி வைத்த உடனே ஊரெல்லாம் சேர்ந்தவனை ஒதுக்குது. குடி தண்ணீர் கூட கொடுக்க கூடாது, அவர் கடையில் கூட சாமான் வாங்க கூடாது. இதெல்லாம் எத்தனை பேர் நிற்போம் சொல்ல அனுபவத்தை நின்றாங்க. நம்மள எத்தனை பேர் நிற்போம்? அவனுக்கு ஏற்பட்ட அந்த அடக்குமுறைகள் நம்மில் உள்ள பலருக்கு ஏற்பட்டிருக்குமானால் அல்லாஹ் காப்பாத்தணும். நிற்போமா நிக்க மாட்டோமான்னு தெரியாது. மொத்த ஊர்லயும் அவன் ஒத்த தனிச்சு நிக்கிறான். அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, பாப்பா இல்ல, அம்மா இல்ல, எவனும் பேச மாட்டேங்கிறான். அவன் மொத்த ஊர்ல வந்து தனியா காட்டு நிக்கிறவா நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜமாத் ஒன்னா சேர்கிறது, உலமாக்கள் ஒன்னா சேர்கிறார்கள். இவன் எந்த இயக்கத்தை ரத்தம் சிந்தி வளர்த்தானோ அந்த இயக்கம் தமுமுகவும் சேர்ந்து கொண்டு இவனை ஊர் நீக்கம் செய்கிற தீர்மானத்திலே கையெழுத்திடுகிறது. இப்ப வென்றது யார்? முதல் வெற்றி அவர்களுக்கு, முதல் வகையான வெற்றி அவர்கள் பெற்றார்கள். ஒரு மனுஷனை 10,000 பேர் 20,000 பேர் சேர்ந்துட்டு ஊர் நீக்கம் பெரிய வெற்றி. இது தார்மீக ரீதியா இவ்வளவுக்கு பிறகு நான் சொன்ன சரிதான் நின்றாங்கடா. யாருக்கு வெற்றி? இப்ப இவ்வளவு அடக்குமுறை அவனை அசைச்சு பார்க்க முடியலையே, கொஞ்சம் கூட ஆட்ட முடியலைங்க. அவன் எதை சொன்னாலும் நான் சொன்னதுதான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். கண்ணியமான முறையில் நீ மன்னிப்பு கேளு, ரகசியமா மன்னிப்பு கேளு என்றெல்லாம் பேர பேசி பார்த்தார்களே. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொன்ன தப்பா? அதுல பிரச்சாரம் பண்ண தப்பா? நீங்க கொள்ளை அடிப்பீங்க நான் பார்த்துட்டு இருப்பேனா? நான் நியாயத்தின் பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நின்றானே. இது அப்படி தூக்கி பாருங்க, தார்மீகம் எங்க இருக்கு? நியாயம் நேர்மையானவர்களுடைய பார்வையில, மலக்குகளுடைய பார்வையில, வெளியில் இருந்து வந்து இந்த பிரச்சனை சம்பந்தம் இல்லாத ஒரு முஸ்லிம் அல்லாதவனுடைய பார்வையில யார் 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 தூக்கி நிக்கிறாங்க இடத்துல? இவ்வளவு பேர் சேர்ந்து மிரட்டுறாங்க, இவ்வளவு பேர் சேர்ந்து உருட்டுறாங்க, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க. நான் சொன்னதை உறுதியா நிக்கிறான்னா இந்த வெற்றி யாருக்கு கிடைக்கிறது சொல்லுங்க? கண்டிப்பாக இந்த ஏகத்துவ கொள்கையை நபிமார்கள் சொன்னார்களே, அந்த கொள்கையில் உறுதியாக நிற்பவனிடத்துல மட்டும்தான் இந்த வெற்றி இருக்கிறது. மதுரை தமுக்கத்திலே ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தோம். திரும்பி பார்க்க வேண்டும். நீங்கள் நடந்து முடிந்த மாநாடு அல்ல, நடக்க முடியாமல் தடுக்கப்பட்ட மாநாட்டை நான் சொல்கிறேன்.
ஒரு மாநாட்டை நடத்தினோம் சமூகத்திலே. அதற்கு முன்னால் ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தோம், உழைத்தோம், ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணினோம். மக்கள் எல்லாம் வந்து குவிந்தார்கள். பஸ்லையும் லாரிலையும் வேன்லையும் ஆண்களும் பெண்களுமாக வந்து குவிந்தார்கள். காலையில பேப்பரை பார்த்தா மாநாட்டுக்கு நீதிமன்றம் தடை வந்துச்சா? என்ன பாடுபட்டிருப்போம், எவ்வளவு துடிச்சிருப்போம். அந்த பெண்கள் வந்து கழிவறைக்கு செல்ல முடியாமல், உணவு கூட கிடைக்க முடியாமல் ஒரு அராஜக தர்பாரை இஸ்லாத்தின் பெயரால் நடத்தி காட்டினார்களே. பிரமுகர்கள் என்று இருந்து கொண்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பெண்கள் வந்து நிற்கிறாங்க, தடுக்கிறவங்க அவங்களை ஒதுக்க விடலுங்க. இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணி அநியாயம் பண்ணினார்களே. முதல் வெற்றி அவர்களுக்கு. இவ்வளவுக்கு பிறகும் அதுலதான் இருப்போம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்களே. இவருக்கு இருந்த இப்படி பண்றாங்க, ஒரு ஊருக்கு நுழைய முடியல, சோறு கிடைக்க மாட்டேங்குது, முன்னுக்கு போறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி ஓடாமல் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உட்கார்ந்து இருக்கான ஒருத்தன் மாறாம. இந்த பதவி ஆசையவன் அசைச்சு பிடிக்கலையே, பெரும் கூட்டவனை வந்து மாய்க்கலையே. நிக்கிறீங்களா அந்த பொங்கல் அன்னைக்கு பாக்குறேன், இந்த மாதிரில பாக்குறேன். அன்னைக்கு தடுக்கப்பட்ட அந்த துன்பமான நேரத்தில் இருந்த எத்தனையோ தலைகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யார் நின்றா நிக்கணும், எவன் நிக்கிறானோ அவனை தார்மீக வெற்றி பெற்றான். நாங்க நின்றோம்ல, ஒவ்வொரு சகோதரன் நின்று காட்டானே இல்லையா? நீ என்னாட்ட கூட வேண்டாலும் பண்ணு, எவ்வளவு அநியாயம் வேண்டாலும் பண்ணு, இதை செஞ்சுதான் தீருவோம். இந்த கொள்கையில மாற மாட்டோம். நீங்க எல்லாருக்கும் அடக்குமுறை பண்ணினாலும் கொள்கையை நாங்க மாத்திக்கிற தயாரா இல்ல. அடக்குமுறை தானே பண்ணுவா. மூசா நபி காலத்துல சொன்னாங்களா இல்லையா? மந்திரவாதிகள் சொன்னார்கள். வரலாற்றுல அப்படி அல்ல, நிறைய அள்ளி போறாங்க. இந்த வெற்றி ஒரு காலம் அயோக்கியர்கள் கிடைத்தது கிடையாது. அசத்தியவாதி நிற்க மாட்டார்கள். நீங்க பார்க்க போறீங்க இன்ஷா அல்லாஹ். அசத்தியவாதிகளுக்கு நிச்சயமாக இந்த வெற்றி எல்லாம் தரவே மாட்டான். கேவலப்பட்டு சிறுமைப்பட்டு நிற்பார்கள். மூசா நபியுடைய காலத்திலே அவங்களுக்கும் பிறவனுக்கு மத்தியிலே போட்டி நடக்கிறது, கொள்கை போட்டி. ஒரு கடவுளை வணங்கி இருக்கிறார்கள், நான் தான் கடவுள்ங்கிறாங்க. அற்புதங்களை சான்றுகளை அள்ளி போடுகிறார்கள். இது போல சான்றுகள் அள்ளி போடுகிறவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். போட்டி வச்சுக்கிறோமா, பந்தயம் வச்சுக்கிறோமான்னு கேட்கிறான். பந்தயம் நடக்கிறது, வித்தை காட்டக்கூடியவர்கள் எல்லாம் குவிந்து விட்டார்கள். தன்னந்தனியாக மூசா நபி நிற்கிறார்கள். பெரும் குழுவாக வந்து அங்கே மந்திரவாதிகள் நிற்கிறார்கள். ஒரு பக்கம் மூசா நபி அவர்கள் அந்த வித்தைகளை எல்லாம் விழுங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அற்புதத்தை தூக்கி போட்டு அவர்களை வெல்கிறார்கள். வென்ற உடனே அந்த மக்களுக்கு தெரிகிறது இதான் உண்மை, மூசா நபி பக்கம் இருக்கிறதா உண்மை, நம்ம வந்திருக்கிற தந்திர வித்தை, அவர் செஞ்சு இருக்கிறது உண்மையான அற்புதம் விளங்கி உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சபையிலேயே மூசா நபிக்கு எதிராக யார் களமிறக்கப்பட்டார்களோ, கொம்பு சீவப்பட்டார்களோ, அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமன்னா பி ரப்பி மூசா வ ரப்பி ஹாரூன். மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும், நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களோ? கேட்கிறான். நான் உன்னை பர்மிஷன் தரவே இல்லை, நீ எப்படி மூசாவை ஏற்றுக்கிறேன்னு கேட்கிறான். அந்த மந்திரவாதிகள் கேட்கிறான், ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? இன்னஹு லகபீருக்கும் அல்லதி அல்லமக்கும் அஸ்ஸிஹ்ர, உங்களுக்கு வித்தையை கற்றுத்தந்த குருநாதர் அல்லாஹ் தான் இருப்பார். மாத்திராங்க பிளேட்டை ஜெயிச்ச உடனே, ஓ நீங்க உங்களுக்கு படிச்சது இந்த ஆசான அந்த தானோ, அதுதான் பின்னாடி போயிட்டீங்களோ, அது கூட பிரச்சனை இல்லை. அப்ப சொல்றான், லவ் கத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப் வலவ் ஸல்லிபன்னக்கும் அஜ்மஈன், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுகால் மார்கையாக வெட்டி சாய்ப்பேன், வலது காலையும் இடது கையையும் அல்லது இடது காலையும் வலது கையையும் கிராஸா வெட்டுறதுக்கு தான் மாறுகால் மார்கை, உங்களை மாறுகால் மார்கை வெட்டுவேன், உங்கள் அத்தனை பேரையும் கழுவிலை ஏற்றுவேன் என்று சொன்னான். செஞ்சான் மாதிரி. இப்ப யார் ஜெயிச்சது? அவன் தான் ஜெயிச்சான். யார் ஜெயிச்ச? கைகளை வெட்டிட்டான்ல, கழுமரத்துல ஏத்திட்டான்ல, ஆட்களை காலி பண்ணிவிட்டான்ல, ஜெயிச்சது யாரு? முதல் வெற்றி ஃபிரௌனுக்கு. தார்மீக வெற்றி யாருக்கு? என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபக்லி மா அன்த கால், நீ செய்ய வேண்டிய தீர்ப்பு எதுவா இருந்தாலும் செய்து கொள்ளடா. இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான உலகில் தான் உன்னால் தீர்ப்பளிக்க முடியும். இதுக்கு பயப்படுறோம் நான் இல்ல. அவர்கள் இந்த இடத்துல எப்படி வெற்றி பெறாங்க? தெரியாம சொல்றாங்க, மன்னிச்சுக்கிறோங்க,
அப்படின்னு சொன்னால் உயிர் கிடைத்திருக்கும், கை கால்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். கொஞ்சம் வளைந்திருந்தால், கொஞ்சம் விட்டு கொண்டிருந்தால், கொஞ்சம் நடித்திருந்தால் கூட, விட்டு கூட கொடுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நடித்திருந்தால் கூட அவர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள், உயிர் பிச்சை கிடைத்திருக்கும். செய்தார்களா? அவங்க என்ன பண்றாங்க? இவ்வளவு மன்னனை எதிர்த்து சொல்றாங்க, தொக்கலிமான் தகால், உனக்கு என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்து கொள். இன்னமா தக்லி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, அற்பமான இந்த உலகத்தில் தான் உன்னுடைய தீர்ப்பு செல்லும். இங்கே செல்லும்டா உனக்கு, நான் அங்கு போறாங்க. இந்த தீர்ப்பு பயப்பட நினைச்சுக்கிட்டியா? அப்ப இந்த கொள்கையில நின்றவர்கள் யார்? எந்த கொள்கையை முன்வைத்தார்களோ அந்த கொள்கையிலிருந்து எந்த ஒரு அடக்குமுறையும் யாரை அசைக்க முடியவில்லையோ அவன் தான் உண்மையில் வெற்றி பெற்றான். அவனை அடித்தவன் வெற்றி பெறவில்லை, அடி வாங்கியவன் தான் வெற்றி பெற்றிருக்கிறான். நியாயத்திற்கு வாங்கி திருட்டு கூட்டம் சுமத்தி அடிச்சுட்டான். கொள்கையில உறுதியாக இருக்கு, நம்ம வாங்கியிருந்தோம், அடி வாங்கியிருந்தோம் என்று சொன்னால் வெற்றி யாருக்கு? இவனுக்கு தான் வெற்றி. அப்ப வெற்றி இதுதான் தார்மீக. தார்மீக வெற்றி என்பது உலகத்தோட நேர்மையான கண் கொண்டு பார்க்கும் பொழுது இவங்க அராஜகம் இருக்கிறது, ஒரு ஆர்குமெண்ட் இல்ல, ஒரு நியாயம் இல்ல, ஒத்தனை பிடிச்சி 50 பேர் அடிக்கிறாங்கடா, என்னடா நியாயம் என்று கேட்கிற அளவுக்கு ஈராக்கிலே அமெரிக்க காட்டுமிராண்டிகள் சித்திரவதை பண்றான். அமெரிக்க மக்கள் கேட்டான், இப்படியாட பண்ணுவீங்க, இப்படியான அநியாயம் பண்ணுவீங்க, இப்படியாட நிர்வாணமா விட்டு நீங்க சித்திரவதை பண்ணுவீங்க, இப்படியாட வாயில சிறுநீர் கழிப்பீங்க என்று அமெரிக்க குடிமக்களும் கேட்டான. அதுல வெற்றி பெற்றவன் யாரு? ஜார்ஜ் புஷ் தோத்தான். அவன் இந்த அடக்குமுறை செஞ்சிருக்கலாம், இந்த நாட்டை கையில பிடிச்சிருக்கலாம், அந்த நாட்டு மக்களை எல்லாம் கைதிகளாக சிறைப்பிடித்திருக்கலாம். தார்மீக வெற்றி யாருக்கு? அவள் அடக்குமுறைக்கு பிறகு நின்றான அவன் வெற்றி பெற்றானா? இந்த அடக்குமுறை செஞ்சுட்டு அவன் நாட்டு மக்களால காரி துப்பப்பட்டான அவன் ஜெயிச்சானா? இந்த வெற்றியை, இரண்டாவது வெற்றி தான். இந்த வெற்றி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தார்மீக வெற்றி சத்தியத்தின்பால் இருப்பவர்களுக்கு தான் கிடைக்குமே தவிர கொள்கையற்ற எவனுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தரவே மாட்டான். தார்மீக வெற்றியில் இந்த கொள்கை உறுதி மாத்திரமல்ல, அவன் சொல்வது உண்மை என்று நேர்மையான சிந்தனையோட பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதை யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? எல்லாரும் எதிர்த்தாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரும் எதிர்த்தான். எப்படி எதிர்க்கிறான்? ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க, ஊரே வேணாம்னு சொல்லி. எங்க போறாங்க? அபிசினியாவுக்கு சஹாபாக்கள் போயிட்டாங்க. போன ஆட்களை இழுத்துக்கிட்டு வந்து அடிக்க நினைக்கிறாங்க பாருங்களேன். அட வேணாம்டா, உங்க நாடே வேணாம், இந்த ஊரே எனக்கு வேணாம், நான் பாட்டுக்கு ஈமானை காப்பாத்திக்கிற போறேன்னு சஹாபாக்கள்ல ஒரு கணிசமான பேர் பக்கத்தில் இருக்கிற அபிசினியா நாட்டுக்கு சென்றார்கள். ஈமானை காத்துக் கொள்வதற்காக விட்டாங்களா? விரட்டிக்கிட்டு போய் அந்த மன்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, இவங்க எங்க நாட்டில் குழப்பம் பண்ணிட்டு வந்தாங்க, இவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. அந்த நஜ்ஜாஷி மன்னர் விசாரிக்கிறார். யார்கிட்ட விசாரிக்கிறாரு? அந்த குழு தலைவரை போனார், அவர்கிட்ட விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அவங்க வாயால அல்லாஹ் சொல்ல வைக்கிறார். அபூ சுஃபியான் அந்த குழுவுக்கு தலைவரா இருக்கிறாரு. இந்த முகமது சொல்றீங்களே, யாரோ ஒரு ஆள் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்றாரு? அவருடைய கொள்கை என்ன? அவர் எப்பாச்சும் பொய் சொல்லி இருக்கிறாரா? அபூ சுஃபியான் சொல்றாரு, பொய் சொல்லி இருக்கிறார், நான் சொல்ல நினைக்கிறேன், சொல்ல எனக்கு வரல. எப்படி பொய் சொல்லலை? அவர் தான் பொய்யெல்லாம் சொல்லல. யாரா ஏமாத்தி இருக்கிறார்? அவரு ஏமாத்தமா இல்ல. யாரு சொல்ல வைக்கிறான்? எதிரிகளையும் சொல்ல வைக்கிறான். அவர் ஏமாத்தல, அவர் பொய் சொல்லல, யாருக்கு மோசடி செய்யல என்று அபூ சுஃபியானை சொல்ல வச்சு என்ன சொல்றாருன்னா, சொந்தக்காரங்களை பிரிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்வதை தவிர வேற ஒன்றும் என்னால் சொல்ல இயலவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நான் சொல்ல நினைச்சேன்னு சொன்னா, இந்த சண்டை போட்டு அண்ணன் சண்டை போடுறாங்களா கொள்கைக்காக வேண்டி, இப்படியான ஒரு விஷயத்தை தவிர வேற ஒன்றும் அவர் செய்தார் என்று எனக்கு சொல்ல முடியல அப்படிங்கிற அளவுக்கு அங்கிட்டு தான் உண்மை இருக்குது, இதுதான் சத்தியம் என்று சொல்லி பழிச்சு நல்லா என்ன செய்வான்? காட்சி தருவான். அந்த வெற்றி இந்த 25 ஆண்டுகளாக ஏகத்துவ கொள்கைக்கு தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த வெற்றி? தர்கா வழிபாடு கூடாது என்றோமா? எது உண்மை எது பொய் என்று எல்லா மக்களுக்கும் தெரியாது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு அறைகோல் விட்டோம். இன்றைக்கும் அந்த அறைகோல் இருக்கிறது, 25 ஆண்டுகளாக இருக்கிறது. என்ன அறைகோல்?
வா மேடைக்கு வா. நாங்கள் சொல்வது தவறாக இருந்தால் ஒரு பொது மேடையில் வைத்து விவாதிப்போம். உன்னுடைய பக்கம் நியாயம் இருந்தால் நிரூபித்து காட்டு, நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம். உன்னுடைய பக்கத்தில் தப்பு இருந்தால் திருத்திக்கொள் அப்படின்னு கூப்பிட்டோம்ல. 25 வருஷமா அந்த அழைப்பு இருக்கா இல்லையா? ஏற்றுக்கொண்டார்களா? நடுநிலையா பார்க்கணும். சிறு பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அடுத்தரப்பா இருக்குது, இவங்க 10 பேர் இருக்கிறாங்க, அங்க 500 பேர் இருக்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. தெரியுமா? இப்ப என்ன தெரியும் மக்களுக்கு? விஷயம் இல்ல. தார்மீக வெற்றி யாரு கிடைச்சிருக்கு? நம்பர் அதிகமா வச்சிருக்கலாம். நமக்கு வேற வழி இல்லையே, நம்ம அப்பம்பாட்டம் செஞ்சுட்டானே விருத்து ஒதுங்கி வெறுத்து அதில் இருக்கக்கூடியவனுக்கும் தெரிகிறது இங்க பண்டம் இல்ல. அவன் எதுல இருக்கிறானோ அதை பத்தி அவன் நினைக்கிறான், நம்ம ஆளுகிட்ட பண்டம் இல்ல, விஷயம் இல்ல, போய் சொல்றாங்க. அவங்க போல்டா நிக்கிறாங்கன்னா இது விஷயம் இருக்குது, ஆதாரம் வச்சுக்கிறாங்க நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப ஒரு மதுகப தர்கா வழிபாடு கபர் வழிபாடு கூடாது என்று சொல்கிறோம். அதுல எந்த பக்கம் உண்மை இருக்கிறது என்று வசூலுக்கு போங்க. வசூலுக்காக இருக்கிறாங்க, சீட்டு வாங்கி கொண்டு போங்க. நிறைய எள்ளி கொடுங்க. குறுகிய காலத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் வரைக்கும் வாடகை எடுத்துக்கிறாங்க, பாத்துக்கிறீங்க, அள்ளி போடுங்க. அப்ப இந்த வெற்றி நீங்க எடுத்து பார்க்கணும். இதே மாதிரியாக மதுகபு என்ற ஒரு சித்தாந்தத்தை உங்கள்கிட்ட வைத்தார்கள், பெரும் கூட்டம் வைத்தார்கள். மதுகபு இல்லை என்று நாம் சொன்னோம். ஒரு இஸ்லாம் தான். சாபிக்கு ஒரு சட்டம், ஹனபிக்கு ஒரு சட்டம் கிடையாது. சாபிக்கு ஒரு தொழுகை, ஹனபிக்கு ஒரு தொழுகை கிடையாது. எல்லா முஸ்லிமுக்கும் ஒரு தொழுகை, எல்லா முஸ்லிமுக்கும் ஒரு ஹலால் தான், எல்லா முஸ்லிமுக்கும் ஒரு ஹராம் தான். உனக்கு ஹராம் எனக்கு ஹலால் கிடையாது என்று மக்கள் மத்தியிலே நாங்கள் அழுத்த நிறுத்தமாக இந்த தௌஹீத் ஜமாத் வைத்துக் கொண்டிருக்கிறது. 25 ஆண்டுகளாக அவர்கள் இல்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எதன் பக்கம் உண்மை இருக்குன்னு காட்டுறான். தார்மீக ரீதியில அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்தை எங்கள் முன்னிலையில சொல்வதற்கு முடியவில்லை. அதன் அர்த்தம் பள்ளி வாசல்ல வைத்து சொல்லுகிற கருத்தை, அவர்கள் மேடை போட்டு சொல்லுகிற ஒரு கருத்தை, நம்மளுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடக்கூடிய அந்த கருத்தை நாங்களும் அமர்ந்திருக்கிற மேடையில சொல்லுங்கள் என்று கேட்டால் எங்களை முன்னால் வைத்துக் கொண்டு சொல்ல முடியவில்லை என்று அந்த அசடு வழிந்து நின்றார்களே, அங்க வெற்றி யாருக்கு? அசடு வழிந்து இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்களே, இப்ப வெற்றி யாருக்கு? அதான் படிச்சு இப்படி தூக்கி நிற்கிறாங்க. ஒண்ணுமில்ல, பலூன் மாதிரி பெருசா தெரியுது. பலூன் தான், 50 கிராம் எடை கூட இல்ல. பார்த்தா தெரியுது 500 கிலோ மாதிரி தெரியுது. பெரிய பலூன். காசுதான் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுவாங்கிற அந்த சித்தாந்தத்துக்கு ஆதாரம் வச்சுக்கிற வேண்டியதான். அவ்வளவு தெளிவாக காட்டினான். கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, தாயத்து இல்ல, தகடி இல்ல, பேய் இல்ல, பிசாசி இல்ல, பிராடி இல்ல, தரிக்காய் இல்ல, முறிதி இல்ல, கொடிமரம் இல்ல, உண்டியல் இல்ல, எல்லாம் சொன்னோம். இது எல்லாத்துக்குமே வாடா விவாதத்துக்கு கூப்பிட்டோம். நீ மக்கள் மத்தியில சொல்லி ஏமாத்திரிய, எங்க மத்தியிலே கொஞ்சம் நின்று சொல்லி பார்ப்போம். இப்ப கூப்பிடுறோம், நேற்று கூப்பிடுறோம், பல வருடங்களை கூப்பிடுறோம். அவர்களை விட எல்லா வகையிலையும் நாங்கள் குறைந்தவர்கள் கூப்பிடுகிறோம். வயசில் குறைந்தவர்கள், அறிவில் குறைந்தவர்கள், திறமையில குறைந்தவர்கள், செல்வாக்கில குறைந்தவர்கள் கூப்பிடுறோம், வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? உண்மையில மட்டும் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம். உண்மை இருக்கிறது, நாங்கள் உண்மையை சொல்கிறோம். அவர்களுக்கு உண்மை எது என்று தெரிந்து கொண்டு பொய்க்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். அவர்களுக்கு பொய் என்று தெரியாவிட்டால் அவர் மக்களுக்கு சொல்ற உரிமை உண்மையை எங்க முன்னாடி சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம்? எந்த உண்மையை மக்கள்கிட்ட போய் சொல்றீங்களோ, மார்க்கம் அறியாத மக்களை எந்த உண்மையை சொல்லி நீங்கள் ஏமாற்றுகிறீர்களோ அந்த உண்மையை எங்க முன்னாடி சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம் என்று கேட்கிற நேரத்தில் தார்மீக வெற்றி யாருக்கு? நம்பர் குறைவா இருக்கலாம். தார்மீக வெற்றி சட்டையை நிமித்து நெஞ்சை நிமித்து சொல்ல முடியுமே. இந்த தௌஹீத் கொள்கையில் இருக்கிற ஒருத்தன் நாங்களா சத்தியத்தை பேச முடியுதா இல்லையா? இந்த தார்மீக வெற்றி நபிமார்களுக்கு தான் கிடைத்தது. நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தான் கிடைத்தது. சஹாபாக்களுக்கு தான் கிடைத்தது. அதற்கு பிறகு யாரெல்லாம் அந்த வழியிலே நடை போட்டார்களோ அவர்களுக்கு தான் கிடைத்ததே தவிர அப்பன் சொன்னான் பாட்டன் சொன்னாங்கிற மக்களுக்கு கிடைக்கவில்லை. அஜர்த்து சொன்னாரு, பெரியார் சொன்னார் என்ற மக்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்கிற மக்களுக்கு தான் 14 நூற்றாண்டுகளாக இந்த தார்மீக வெற்றி கிடைத்து வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப ஒன்னோடுதான் கூப்பிடுறோம், எவனும் மாட்டாங்க, யாரும் வரமாட்டேங்கிறார்கள்.
இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதுதான் ஹக்கு, தூக்கி நிற்கிற தார்மீக வெற்றி. இதுதான் தார்மீக வெற்றி என்று நம்ம சொல்றோம். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு தனக்குத்தானே முரண்பட்டு நிற்பார்கள். எந்த சித்தாந்தத்தை சொல்வார்களோ அந்த சித்தாந்தத்தை அவர்களை மறுப்பார்கள். அப்படி ஒரு கேடுகட்ட நிலைமை ஒரு காலத்திலும் இந்த சத்தியத்தில் இருப்பவனுக்கு வந்தது இல்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னானோ அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறான். அவன் சந்தர்ப்பங்கள் அவனை மாற்றவில்லை, மிரட்டல்கள் அவனை மாற்றவில்லை, புகழ் அவனை மாற்றவில்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அவனை மாற்றவில்லை, சமூக பகிஷ்காரங்கள் அவனை மாற்றவில்லை. 25 ஆண்டு காலமாக நின்று படிக்கிறீர்களே, நின்று தாக்கு பிடிக்கிறீர்களே, முரண்பாடு இல்லாமல் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே, அது அசத்தியவாதிகள் கிடைத்ததா? கண் முன்னால் நீங்கள் பார்க்கிறீர்கள். நேற்று வரைக்கும் அவுளியாவை விட்டால் கெதியில்லை என்று சொன்னவர்கள் அப்படி சுருதி இறங்கி போய் நாங்களும் அதைத்தான் சொல்றோம், வந்துட்டாங்களா இல்லையா, நாங்கள் அதைத்தான் சொல்றோம் என்ற அளவுக்கு அல்லாஹ் பல்சை இறங்கி காட்டினா, நாம் அதை இறங்கலையே, நாம எதை சொன்னோமோ அதைத்தான் கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி பல்சை கீழே பிடிச்சி இறக்கி டவுன் பண்ணி நாம அதெல்லாம் வரலாற்று மட்டும்தான் பிரச்சனை, தர்காவுடன் பிரச்சனை இல்லை என்கிற அளவுக்கு ஒரு முக்கால்வாசி கொள்கையில மாத்தி பேசுறீங்களா? நேற்று பேசுனீங்களா? அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் வந்து அப்படி அவங்களே அவங்களுக்கு முரண்பட வைப்பான், அவங்களுக்கு எதிராக அவங்களே களமிறங்க வைப்பான். அல்ல இந்த மாதிரியான வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த வெற்றி சத்தியத்திற்கு தான் இருக்கிறது. அதே மாதிரி நபிமார்களுடைய காலங்களிலே, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே யூதர்கள் நபிகள் நாயகம் 2 பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, கிறிஸ்தவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? ஈசா நபியை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் அவர்கள். நாம சொன்னோம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னோம். நம்ம சொன்னோம், நம்மட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான், மகன் இல்லை. அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் சொன்னார்கள் இல்ல, ஈசா நபி இயேசு கர்த்தருடைய மகன் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப விவாதத்துக்கு அழைத்தால் வர மறுக்கிறார்கள், விவாதத்துக்கு வாப்பான்னு சொன்னா மறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, விவாதத்துக்கு வரலங்கிறானா, அப்ப வேற ஒண்ணு கூப்பிடு. விவாதத்துக்கு வரலங்கிறாங்கல்ல, வேற ஒண்ணு கூப்பிடு. என்ன வேற ஒண்ணு கூப்பிடுறது? நீ அல்லாஹ்வுடைய மகன்கிறீல, நான் அல்லாஹ்வுடைய மகன் இல்லைங்கிறல்ல. ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் நீ சொல்ற, நான் சொல்றேன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைன்னு நான் சொல்றேன். 2 பேரும் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம். நீ அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டா அல்லாஹ்வுடைய மகன் தான் சொல்றியே தவிர அபூஜஹலுக்கு மகன் நீ சொல்லல. 2 பேரும் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம். இப்போ வா அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ்ட்ட தீர்ப்பு கேட்போம். எப்படி கேட்கணும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும், எங்களுடைய புதல்வர்களை பிள்ளைகளை நாங்கள் கூப்பிடுகிறோம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கூப்பிடுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். அந்த வேதக்கார மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அறை கூடுவதை சொல்றான். எப்படி சொல்றான்? எங்க புள்ள குட்டிகளை நாங்கள் கூப்பிடுகிறோம், உங்க புள்ள குட்டிகளை நீ கூப்பிடு. நிசாஅனா வ நிசாஅக்கும், எங்கள் மனைவிகளை நாங்கள் கூப்பிடுகிறோம், உங்கள் மனைவிகளை நீங்கள் கூப்பிடுங்கள். அம்புசனா அம்புசக்கும், நாங்களும் வருகிறோம் நீங்களும் வாருங்கள். நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க, விவாதத்துக்கு மாட்டேன்றாங்க. ஆனா எங்க பக்கம் தான் உண்மை, நாங்களாம் பிரார்த்தனை பண்றோம். எங்க பிரார்த்தனை வலிமையானது? குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், நாங்கள் தான் வெயிட்டான பிரார்த்தனைக்கு உரியவர்கள், இதெல்லாம் கர்த்தருடைய மகனுடைய துணையால் செய்கிறோம் என்று அந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆன்மீக பலம் தங்களுக்குத்தான் இருக்கிறது என்று வாதித்துக் கொண்டிருந்த மக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? உனக்கு தான் ஆன்மீக பலம் இருக்குது, நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட வரேன், நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட வா, 2 பேரும் ஒண்ணா உட்காருவோம். உட்கார்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்கிறேன். எப்படி சொல்றேன்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஈசா, அல்லாஹ்வுடைய மகன் நிச்சயமாக இல்லை. இந்த விஷயத்தில் நான் பொய்யனாக இருந்தால் என் மீதும் என் பொண்டாட்டி பிள்ளைகள் மீதும் யா அல்லாஹ் உன்னுடைய லானத்தை, உன்னுடைய சாபத்தை இறக்கு என்று நான் கேட்கிறேன். அதே போல நீங்களும் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறோம், அதுதான் உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது பொய்.
அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறதா உண்மை. இதில் நாங்கள் பொய் சொல்லி இருந்தால் எங்கள் மீதும் எங்களுடைய புள்ள குட்டிகள் மீதும் பொண்டாட்டியின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பொண்டாட்டி பிள்ளையோட வந்து பிரார்த்திப்போமா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். மாட்டேன்னு ஓடிவிட்டார்கள், மறுத்து விட்டார்கள். தார்மீக வெற்றி எங்க இருக்கு? தார்மீக பலம் யார் பக்கம் பலம் இருக்குது? அந்த கூப்பிடுறாரு இவரு எஸ்ங்கிறாரு நோங்கிறாரு. என்ன மேட்ரு? மேட்ருங்க கோளாறு. எது வாதம் தேவை? எதுவும் தேவையில்லை, தூக்கி நிற்கிறா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான தார்மீக வெற்றி எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களிலும் தார்மீக வெற்றி எங்கே இருக்கிறது? தார்மீக வெற்றி எங்கே இருக்கிறது? என்னவெல்லாம் சொன்னார்களோ அதிலே முரண்பட்டு நிற்கிறார்களா இல்லையா? தௌஹீத் ஜமாஅத் மட்டும் தமிழக அரங்கத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறது. சத்தியம் அப்படித்தான் தனித்து விடப்படும். சத்தியத்தோடு ஒரு காலம் அசத்தியம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. சத்தியம் போய் அசத்தியத்தோட ஒரு காலம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எப்படி அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டான் என்று சொன்னால், இதே ஏகத்துவத்தை சொல்கிறோம் என்று வந்த சில சகோதரர்கள் இந்த இயக்கம் இஸ்லாத்துக்கு விரோதமானது என்று சொன்னார்கள். தமுமுகவை ஹராம் என்று சொன்னார்கள், கூடாத இயக்கம் என்று சொன்னார்கள். அந்த சகோதரர்கள் இப்ப என்ன சொல்கிறார்கள்? ஒரு நாள் 2 நாளைக்குள்ள ஒரு நிலை, தௌஹீத் ஜமாஅத் தூக்கி போட்ட உடனே என்னாச்சு? தௌஹீத் ஜமாஅத் தான் தப்பான இயக்கமே தவிர எது ஹராமோ ஹலாலாகி போய்விட்டது. இப்படிப்பட்ட இழிவு எல்லாம் உண்டாயிட்டா பாத்தீங்களா உலகத்துல? தார்மீக ரீதியா நம்மளை எப்படி கொண்டாட நிமித்தி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? நம்ம சொன்னதுல கரெக்டா இருக்கிறோம். இவங்க தமுக என்பது ஹராம் என்பது இவங்களுடைய கொள்கையா இருந்தால் அதுல உறுதியா வல்ல நின்று இருக்கனே. இங்கிட்ட வந்து நீங்க சேர வேண்டியதில்லை. அந்த உறுதி இப்ப என்னவாகி விட்டது? ஒன்னா சேர்ந்துங்களா? ஒன்னா கவனிச்சல? ஒருத்தன் தமுகவின் பெயரால் வசூலித்து பணத்தை அனுப்பாமல் தன்னுடைய பாக்கெட்டிலே போட்டுக் கொண்டான் என்று ஒருவன் மீது நடவடிக்கை எடுத்தார்களா? இயக்கத்தினுடைய பணத்தை சுருட்டி விட்டான் என்று இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். துபாய் மண்டல பொறுப்பாளர் நீக்கிவிட்டோம் சொன்னார்கள், அறிக்கை விட்டார்கள். இப்ப யாரோட இருக்கிறார்கள்? யார் பணத்தை திருடி விட்டான் என்று சொன்னார்களோ திருடியவனும் திருட்டு குற்றம் சுமத்தியவனும் ஒரு அணியில் நின்ற ஒரு நிலை அவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறான. தார்மீகத்தில் நிமிர்ந்து நிற்கிறவங்க நாங்க சுமத்தியதுதான். நாங்கள் பொய் குற்றம் சுமத்தவில்லை, உண்மையான குற்றத்தை சுமத்தினோம், ஒரு காலம் சேர மாட்டோம் என்று உறுதியா நிற்கிறோம். திருட்டு குற்றம் சுமத்துறது இப்ப ஆள் வேணும்னா நீனுவா திருடுவா கலப்பினுவா அவனுவா இவனுவா இங்க உண்டா? அது பாத்தீங்களா? இங்க இந்த கொள்கையில உண்டா? வளைஞ்சமா? யாரையும் சேர்த்துக்கிட்டோமா? ஹாமில் பக்கர் கூடவே இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்து வெளியே போட்டாங்க. எல்லாரும் சேர்ந்த நடவடிக்கை எடுத்தோம், நாம தனியா எடுக்கலையே. எல்லாரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்துவிட்டு நம்ம எடுத்ததுல உறுதியா நிற்கிறோம். இயக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம், நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வரவில்லை, கொள்கையிலிருந்து வெளியே வரவில்லை. அப்ப என்ன சொன்னமோ அந்த கொள்கையில் இப்ப நிற்கிறோம். நடவடிக்கை எடுக்கிற கையெழுத்திட்டவர்கள் அறிக்கையிட்டவர்கள் கோர்த்து கொண்டார்கள். அல்ல, இதுதான் தார்மீகம். தார்மீக ரீதியாக இறங்கி விட்டார்களா இல்லையா? பதில் சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? தௌஹீத் ஜமாஅத்துடைய செயல்பாடுதான் முட்டுக்கட்டை என்று சொன்னவர்கள் 4 சகோதரன் மடக்கி கேட்கும் பொழுது அப்படி நாங்கள் சொல்லி இருக்க கூடாதுதான் என்று சொல்லுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களே. தார்மீக ரீதியாக வென்றது தௌஹீத் ஜமாஅத்தா இல்லையா? யாருக்கு தார்மீக வெற்றி? சொன்னதுல மாத்தலையே. நாங்க நேற்று மாத்தல, இன்னைக்கு மாத்தவில்லை, நாளைக்கு மாத்த மாட்டோம். அப்ப தௌஹீத் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையில் இருப்பவன் தான் கடைசி வரைக்கும் அந்த உறுதியோடும் பிடிப்போடு இருப்பான் என்று பார்க்கிறோம். ஊர் ஊராக போய் இல்லாத அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். பரப்பினார்களா இல்லையா? என்ன காரணம்? காற்று தாங்க இல்ல, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணான் என்று சொல்ற அந்த குற்றச்சாட்டை என் முன்னால் சொல்ல தயாரான்னு கேட்டனா இல்லையா? தௌஹீத் ஜமாஅத் கேட்டதா இல்லையா? எங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை போய் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் சொல்லக்கூடிய உனக்கு ஒரு மேடையில எங்களை வைத்துக் கொண்டு சொல்ல தயாரா? ஏன் தயார மாட்டேங்க? மறுத்தீங்க.
இன்றைக்கு வரைக்கும் மறுக்க காரணம் என்ன? அப்ப சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் எங்களை மேடையில் வைத்து சொல்வதற்கு என்ன தயக்கம்? 25 ஆண்டுகளாக அந்த உலமாக்கள் எதற்கு தயங்கினார்களோ அதுதான், அந்த தயக்கம் தான். என்ன தயக்கம்? உண்மை இல்ல, பொய் எப்படி நிக்கிறது? உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்க தலையாட்டி போவீங்க. எங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு தானே தெரியும், உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும். எங்கள் மீது குற்றம் சுமத்தினார்களே ஆனால் முன்ன பின்ன என்ன என்று எங்களுக்கு தான் தெரியும். நாங்க கேட்போம், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு அவங்களுக்குள்ள விவகாரத்தில் நான் உனது எனக்கு வழங்குமா? சம்பந்தப்பட்டவனை வைத்துக் கொண்டு சுமத்துவதற்கு எவனுக்கு திராணி இருக்கிறதோ, எந்த ஜமாத்திற்கு அந்த தைரியம் இருக்கிறதோ அது தார்மீக ரீதியாக வென்றது. எந்த இயக்கத்திற்கு, எந்த மனிதனுக்கு, எந்த தலைவனுக்கு இந்த திராணி இல்லையோ தார்மீக ரீதியாக அப்பவே தோத்து விட்டார்கள். இப்பவும் அந்த அறைகோல் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. வா, என்ன குற்றச்சாட்டை நீ ஊர் ஊரா போய் பரப்புகிறாயோ, சீடிகளில் பரப்புகிறீர்களோ, இதே மதுரையிலே கூட்டுவோமா மக்களை? இதே மாதிரி கூட்டத்தை கூட்டுவோம். அதற்கான செலவுகளை தௌஹீத் ஜமாஅத் பிச்சை எடுத்து ஏற்றுக்கொள்ளும். பகிரங்க அறைகூவல், நேரடியாக விட்ட அறைகூவல் தான். அதற்காக அவ்வளவு செலவையும் தௌஹீத் ஜமாஅத் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செலவு செய்கிறோம். நீங்கள் வாருங்கள், 8 பேர் வாருங்கள். நான் தான் விவகாரத்துக்குரியவன். நீங்கள் விரும்பினால் நான் மட்டும் வருகிறேன். தௌஹீத் ஜமாஅத்துடைய அத்தனை நிர்வாகிகளும் தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் அத்தனை பேருமாகவும் வருகிறோம். நான் மட்டும் தான் வர வேண்டும் என்றால், குற்றச்சாட்டு என் மீது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் என்றால் நான் மட்டும் வருகிறேன். ஜமாஅத்தின் மீது இருக்கும் என்று சொன்னால் நிர்வாகிகள், தாயிகள் வர எல்லாரும் இருக்கிறார், அவ்வளவு பேரோடு வரும். சொல்லுங்க குற்றச்சாட்டு. உங்கள் முன்னிலையில் நாங்கள் சொல்ல தயார். நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள், எப்படி சதித்திட்டம் தீட்டினீர்கள், அதற்கு உள் நோக்கம் என்ன, எங்கே பேரம் பேசிக்கொண்டு இந்த மாதிரியான காரியத்தில் இறங்கினீர்கள் என்பதை எல்லாம் புட்டு புட்டு வைப்பதற்கு நாங்கள் தயார். உங்கள் முன்னிலையில் வைக்க தயார். நீங்கள் தயாரான்னு கேட்டா அதெல்லாம் முடியாது. நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. முடிஞ்சு போச்ச டாபிக், ஜெயிச்சிருச்ச சத்தியம். சத்தியம் வென்றுச்சு, வெல்லும்னு வருங்காலம் இல்லைங்க, வென்று விட்டது. இந்த ஒரு டாபிக்ல, இந்த ஒரு பதில, இந்த ஒரு வார்த்தையில சத்தியம் வென்று விட்டு ஜால் ஹக்கு, ஹக்கு வந்து விட்டதுங்க. அல்லாஹ் வஸஹகல் பாத்தில், பாத்தில் போய் விட்டது, அசத்தியம் போயிருச்சு, சத்தியம் வந்துருச்சு. இன்னைக்கு எப்படி கபர் வணங்கிகள் வந்து தயங்கினார்களோ அதுவாவதுங்க மார்க்க விஷயம். குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி வேண்டும். அதுல வந்து நாங்க விவாதத்து தரம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது இந்த விவகாரம் அந்த மாதிரி விஷயமா? அப்படி செஞ்சா இப்படி செஞ்சாங்கிற மேட்டர் தான். உங்கள்ட்ட ஆதாரம் சாட்சி எல்லாம் இருந்தா அது பேச வாக்குமூலம் கொடுத்தியில சாட்சின்னு அவனை எல்லாம் முன்னாடி ஏன் முன்னாடி நிப்பாட்டுங்க. அவன் யாரு, அவன் ஏன் இப்படி சொல்றான், என்ன பேக்ரவுண்ட் என்ன, அது எங்களுக்கு தெரியும். எங்களை முன்னிலை சொல்ல முடியுமா? அவனால கூட்டிட்டு அவன் சாட்சியத்தெல்லாம் கொண்டு வா என்று கேட்கிறோமே. இதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், மறுக்கிறார்கள், ஓடி ஒளிகிறார்கள் என்று சொன்னால் எது சத்தியம், எது வென்றது? இதுக்கு தயாரா இல்லை என்று சொன்னால் முபாஹலாவுக்கு சவால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களிடத்திலே விவாதிக்கும் பொழுது, விவாதத்திற்கு மறுக்கும் பொழுது, எது உண்மை எது பொய் என்பது நிலையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையை அவர்கள் தோற்றுவித்து மக்களை குழப்பிய பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட அறைகூவலை இவர்களுக்கும் நாங்கள் விட்டோம். ஏற்கனவே நாங்கள் விட்டுருக்கிறோம். முபாஹலா என்பது விளையாட்டுக்கு சொல்வது இல்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 22 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே முபாஹலாவுக்காக வேண்டி காயல்பட்டினத்தில் அறைகூவல் விட்டார்கள். என்ன அறைகூவல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 22 ஆண்டுகளுக்கு முன்னால் காயல்பட்டினத்திலே அறைகூவல் விட்டார்கள். என்ன அறைகூவல்? அப்துல் காதர் ஜீலானி ஆஜராவாரு, யாமுரீதின்னு கூப்பிட்டா அவர் உடனே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில இருந்து என்ன செய்யலாம், காயல்பட்டினத்தில் பயான் பண்றான். எப்படி தெரியுமா? நாங்க தான் ஹக்ல இருக்கிறோம், நீங்க பாத்தில் இருக்கிறீர்கள். அவுலியாவை கூப்பிடுற நாங்க தான் உண்மை, அல்லாஹ்வை கூப்பிடுற நீங்க பொய். முபாஹலாக்கு ரெடியா? அந்த அல்லாஹ்ட்ட கேட்போமா? அப்துல் காதர் வருவார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். எங்க கொண்டாடி பிள்ளையோட வர்றோம், அல்லாஹ்வுக்கு துஆ செய்வோம். யார் மேல லானத்தை இருந்து பார்ப்போமா என்று
2 ஆண்டுகளாக ஒருவர் அந்த ஊரில் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய உலமாக்கள் பெருத்த ஊர். தீனில காயல் பட்டினம் சிறு மக்கம் ஒரு பழமொழி வச்சிருப்பார். சின்ன மக்காவாங்க காயல் பட்டினம் சிறு மக்கம் பழமொழி இருக்கு. அடுத்து ஒரு பாட்டு இருக்க சொல்லக்கூடாதுன்னா அவங்கள வச்ச பழமொழி. அந்த 2வது பாட்டு வேணாம். அந்த பழமொழியில் என்ன சொல்லுவாங்க? காயல் பட்டினம் சிறு மக்கம்ங்கிறீங்களே, இவ்வளவு பெரிய பாரதூரமான சவாலை ஒரு சிறுக்கு வைக்கிறவங்க தப்லீக் இருக்கிறது. அங்க தௌஹீத் சொல்றோம், அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு சொல்லக்கூடிய தப்லீக் இருந்தது, சிம்மு இருந்தது, ஜமாத்தை இஸ்லாமி இருந்தது. ஏத்தார்களா? ஏத்துக்கிறதுக்காக வேண்டிய நாங்க போனோம். ஏத்துக்கிறதுக்காக போனோம். முபாஹலாவா நாங்க ரெட்டின்னு சொன்னோம். ரெட்டின்னு அறைக்குள்ள ஏற்றுக்கொண்டோம். நான் வர்ற பொண்டாட்டி, என் மனைவி மக்களோட நான் உன்னுடைய காயப்பட்டு நான் வர்றேன். உன் ஊர்ல வச்சுக்கிடுவோம். அல்லாஹ்ட துஆ செய்வோமா என்று நம்பிக்கை இருக்கிறது. நாம அல்லாஹ்வை நம்புறோம். எப்படி நம்புறோம்? இந்த அயோக்கியத்தனத்திற்கு நிச்சயமாக அல்லாஹ் லானத்தை இறக்குவான். நமக்கு இறக்க மாட்டான். நம்ம இருக்கிற ஹக்குல இருக்கிறவங்க இருக்கிறவங்க வாழ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு வந்தோம். ஏற்று மேடையை அறிவித்து விட்டு கீழே இறங்கி பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு 2 நாள் டைம் கொடு. என்னைக்கு டேட்டை முடிவு பண்ணு. 48 மணி நேரம் அவகாசம் கூட நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். விரட்டினா ஓடி ஒளி ஆரம்பிச்சாச்சு. சவால் விட்டால காணோம். விரட்டி குடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய மனைவி 2வது குழந்தை பிரசவிக்கிறார். அந்த செய்தியை கேட்டுட்டு உடல் குழந்தை பத்த பொம்பளைக்கு கூட்டிட்டு போக முடியும். பொண்டாட்டிக்குள்ள போகணும். முபாகலான நான் மட்டும் போகக்கூடாது, என் மனைவி மக்களோட போகணும். பிரசவித்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு மாப்பாத்துக்கு டயர் போட்டாங்க. 4 நாள் டைம். என்னுடைய மனைவியையும் மூத்த மகனையும் 2வது மகன் 4 நாள் குழந்தை பிரசவித்த என்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு காயல்பட்டினம் போய் முபாகலா செஞ்சோம். எந்த கொள்கைக்கு முபாகலா செஞ்சோமோ அந்த கொள்கை வளர்ந்தது. எந்த கொள்கை எதிர்த்து முபாகலா செஞ்சோமோ அது அழிந்து நாசமாயி இருக்கிற யாரோட முபாகலா நடந்துச்சுன்னு நான் சொன்னால்தான் உங்களுக்கு ஒரு பேரை தெரியும். அல்ல அப்படி ஆகலாம். யாரோடு இந்த முபாகலா நடந்தது என்று அவருடைய பெயர் கூட தெரியாத அளவுக்கு அவர் யார், இங்கே இருக்கிறார், அவருடைய கூட்டம் எங்கே, அவருக்கு பின்னாடி அணிதிரண்டு அடிக்க வந்த கூட்டம் எங்கே, அந்த தைரியம் இதில் நாங்கள் இப்போ சொல்கிறோம். பழி சுமத்துபவர்களே, உண்மை பேசுவோம் என்று முழுக்க முழுக்க பொய்களை பரப்பக்கூடியவர்களே, இப்ப நான் அறிவுகொள்வர்கள். நீங்க எந்த ஆதாரத்தையும் கொண்டு வர வேண்டாம். உங்கள் மனைவி மக்களோட வாங்க 8 பேர். ஒரு ஆள் வேண்டாலும் வரலாம். லானத்துல 8 பேருக்கு பங்கு வாங்கினா 8 பேர் வாங்க. பொண்டாட்டி பிள்ளைகளோட நானும் வருகிறேன். மனைவி மக்களோட அல்லாஹ்ட்ட கேட்போமா? சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லிட்டு இதுல நாங்கள் உண்மையாளர்கள். எதுக்கு அல்லாஹ் பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறான் தெரியுமா? தனக்கு லானத்துல சரின்னு சொல்லிடுவாங்க, போய் சொல்லிடுவான். பொண்டாட்டிக்கு பயப்படுறோம், பிள்ளைக்கு நம்ம போயிட்டு போறோம். போய் சேர்த்து எல்லாரும் பண்றான். எந்த இடத்துல பண்ண மாட்டான். வீக்னஸ் அல்லாஹ்வுக்கு படைச்சவனுக்கு தெரியும், படைச்ச இறைவனுக்கு தெரியும். நான் நாசமா பண்ணீங்க எத்தனை பேர் போய் சேர்த்து பண்ணிருப்பீங்க. வாழ்க்கையில அறியாம காலத்துல பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி போயிருவீங்க. என்ன போன நம்ம வீட்டுக்கு வரோம், நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் நம்பிக்கை. உன் பொண்டாட்டி புள்ளைக்கு லானத்துக்கு நீ சத்தியம் பண்ணுவியா? எதுல பண்ண மாட்டானோ அங்க கொண்டு இருக்கிறான், ஆப்பு வைக்கிறான். இப்ப நான் வர்றேன், பொண்டாட்டி புள்ளையோட வர்றேன். நான் சொல்கிறேன் இவ்வளவு பொய், நான் சொல்றதான் உண்மை. நீங்க தௌஹீத் ஜமாஅத்தினுடைய செயல்பாட்டினால் தமுக வளர்ச்சி பாதிக்கப்படவில்லை, வளரத்தான் செஞ்சிச்சு. அது பொய்யான குற்றச்சாட்டு என்பதையும் சொல்லுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் பொய் என்று நான் சொல்லிட்டு, யா அல்லாஹ், இதிலே நான் பொய்யனாக இருந்தால் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் மனைவி மக்கள் மீதும் உன்னுடைய சாபத்தை இறக்கி வை என்று கேட்கிற தார்மீக வெற்றி எனக்கு இருக்கிறது. அந்த தைரியம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறதா? கேட்டன இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்த அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவரோட தான் முபாகலா நிற்ப. முதல்ல அப்படி சொல்ல யாரை சொல்லி கொடுத்தாங்க போல இருக்கு. அது முஸ்லீமோட பண்ணக்கூடாது விவாதம். நேதாஜி நகர்ல ஜவஹர்லால் சப் வந்து முகாபலா பண்ண 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க, ஒன்னும் ஆகல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சொல்லிட்ட பதில் முபாகலாவுனால நல்லா இருக்கிறது அல்ல, எந்த கொள்கைக்கு பெறணுமோ அந்த கொள்கை என்னாச்சு?
தௌஹீத் எங்க நிக்கிறது? அந்த இருட்டு நிக்கிற இங்க போச்சு, முடிஞ்சு போச்சா? இருட்டுக்குள்ள போச்சா? கொள்கை எந்த கொள்கைக்காக நீங்கள் அந்த செஞ்சீர்களோ அந்த கொள்கை அழிந்தது, சரியான கொள்கை மேலோங்கியது. அல்லாஹ் காட்டி தருவான். முபாகலா செய்து விட்டால் இந்த தௌஹீத் ஜமாஅத்து செயல்பாடு சரியில்லை என்றால் இதை பஸ்பமாக்கி விடுவான். அவங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொன்னா லட்சம் பேர் கூட எல்லாம் மிச்சம் வைக்க மாட்டான். அது வேண்டியதில்லை. இதான் டாபிக். இதுக்கு தயாரா? கிறிஸ்துவ அப்ப குரான் என்பதுங்க எவ்வளவுக்கு ஒரு அறிவியல் இடத்துல போயிட்டாங்க பார்த்தீங்களா? குரான் யாரையாவது பற்றி தான் குரானுடைய வசனம் அருளப்படும். அது அவங்களுக்கு மட்டும் உள்ளது இல்லை. அருளப்படுறது யாருக்காவது அருளப்பட்டாலும் அதுல உள்ள பாடம் எல்லாருக்கும். மொத்த குரான் நமக்கு அருளப்பட்டுச்சு. நான் கேட்கிறேன், மொத்த தொழுகை நிலைநாட்டுன்னு உங்களுக்கு அல்லா சொன்னா, சஹாபாக்களுக்கு சொன்னா, சஹாபாக்களை நோக்கி அல்லா சொன்னா, எங்களுக்கு சொல்லல. எங்களுக்கு சொன்னா ஒரு ஆள் அனுப்பி எங்களுக்கு தனியா சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப உங்க வாதப்படி அப்ப சிறுக்கு வைக்காதீங்க. கபர மக்காவாசிகளுக்கு சொன்ன ஆயத்தெல்லாம் எடுத்துட்டு என் கபர் வணங்க கூடாதுங்க. யூதர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அற்ப விலைக்கு விற்காதீங்கிறான். அது யூதனுக்கு விற்க கூட, நம்ம விற்கலாம் அப்படியா? யூதர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், லா தஸ்தருபி ஆயாத்தி தமனன் கலீலா, என்னுடைய வசனங்களை அற்ப கரையத்து விற்காதீங்க, மார்க்கத்தை மறைக்காதீங்க, உண்மையோட பொய்ய கலக்காதீங்கன்னு யூதர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். உடனே இவர் மாதிரி ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க? அது யூதர்கள் தான் உண்மையோடு பொய்யை கலக்க கூடாது. நமக்கா சொன்னால் நம்ம கலக்கலாம், அதுதான் கலக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க குரானை அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அப்படி கலப்படம் விட்டு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குரான் அது கிறிஸ்தவர்களை நோக்கி பேசிய விஷயமா இருந்தாலும், யூதர்களை நோக்கி விஷயமாக இருந்தாலும், இணை கற்பிப்பவர்களை நோக்கி பேசிய விஷயமா இருந்தாலும் அந்த அம்சம் இப்போது இருக்குமையானால் இவர்களுக்கும் பொருந்தும். மக்கா காரியர்கள் தான் சொன்னா இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள் சொன்னான். அதைத்தான் இவனுக்கு சொல்றான். அவனுக்கு சொன்னது எங்களுக்கு சொல்ல சொல்ல முடியுமா? ஒரு செயலுக்காக ஒருத்தன், நான் என்ன இருக்கிறேன், இவர் திருடிட்டாரு, திருடினதுக்காக என்ன செய்யறோம்? இவரை கையை வெட்டுங்கன்னு சொல்லிடுறோம். இவர் திருடி விட்டார், கையை வெட்டுங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்த நாள் இவர் திருடுறாரு, உடனே என்ன செய்யறது? அவருக்கு தானே சொன்னாங்க கையை வெட்டு சொல்லி, இவர் திருடா வெட்ட சொன்னாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? திருடனுக்கு கை வெட்டா, திருட்டுங்கிறது எப்போடா நடக்குதோ அப்போலாம் வெட்ட வேண்டியதான். ஒரு ஆள் தான் சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு சொன்னா என்ன அர்த்தம்? அதை செய்யற 50 பேருக்கு அதுன்னு அர்த்தம். அது எவனெல்லாம் செய்கிறான் அவனுக்குலாம் அர்த்தம். இப்ப அந்த நிலை இப்ப இருக்கா இல்லையா? நீங்க போய் சொல்றீங்களா, நாங்க போய் சொல்றீங்களான்னு இப்ப கொஸ்டின் மார்க் வச்சுட்டோம்ல. மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சுல, அது சரியா இது சரியான குழப்பம் ஏற்பட்டு போச்சுல. அப்ப நாங்க சொல்றது பொய்யா, நீங்க சொல்றது பொய்யான்னு மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? சுப்ரீம் கோர்ட் அங்கதான் போகும். பெரிய சுப்ரீம் கோர்ட்ல முறையிடணும், அல்லாஹ் முறையிடணும். அந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடுவதற்கு தயார் என்று நாங்க சொல்றோம். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா தார்மீகத்தில் எது வெல்லும்? எது வென்றது? இந்த வெற்றி. இந்த வெற்றியில எல்லாம் பஸ்பமாய் கிடக்குறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு பேசுறது, முரண்படுறது, ஆளுக்கு ஒண்ணு சொல்றது, உளறி கொட்டுவது. 9 வருஷமா டார்ச்சர் தாங்க முடியலைங்கிறது, அதுக்கப்புறம் 3 மாசமாவே ஆள் சரியில்லைங்கிறது, 9 வருஷம் சரியில்லை இருக்கும், எடுத்த முடிவெல்லாம் மாத்துறது. இதெல்லாம் என்னது? அல்ல அப்படி இழிவுக்கு மேல இழிவு உண்டாகி போட்டிருக்காங்க. இந்த பதவி, இந்த அந்தஸ்து, இந்த போலீஸ்காரர் தொடர்பு, அரசியல்வாதி அறிமுகம், இதெல்லாம் கொஞ்ச நாளே கண்ண மறைக்கும். இதெல்லாம் வெற்றி. நாங்க இப்ப வெற்றி பெற்றோம். என்னைக்கு டிக்ளேர் பண்ணி அந்த உணர்வுல அது வந்துச்சோ அந்த நிமிஷமே வெற்றி உறுதியாகிவிட்டு முடிஞ்சிச்சு. கொள்கையில, நேர்மையில, உண்மை யார் பற்றி இருக்கிறது என்பதுல வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த 2வது வெற்றி நிச்சயமாக சத்தியத்திற்கு தான் கிடைக்கும். 25 வருஷமா இந்த தௌஹீத் கொள்கைக்கு தான் கிடைத்திருக்கிறது. 3வது வெற்றி ஒன்று இருக்கிறது, அதான் முக்கியமான வெற்றி. முதல் வெற்றி இந்த பதவி புகழ், இந்த மாதிரி விஷயம். 2வது வெற்றி தார்மீக ரீதியாக வெளியிலிருந்து நேர்மையான பார்வையோடு ஒருத்தன் பார்த்தால், எடை போட்டால், சரியான திராசுல வச்சு நிறுத்தால், இது சரி இது தப்பு என்று தெரியும், படிச்சுன்னு தெரியும். ஒருத்தன் வர்றேங்க, ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். வர்றேங்கிற உண்மை இருக்குது, வரலைங்கிற போய் தெரிஞ்ச படிச்சுன்னு தெரியுதா? ஒரு ஆதாரமும் தேட வேண்டியது இல்லை. அதையா இவன் வர்றேங்கிறான், அதையா இவன் வர மாட்டேங்கிறான். இதான் பாயிண்ட், புரிஞ்சு வச்சுக்கிறேன். அவன் சொல்லிட்டான், என்னையும் சேர்த்தவன் சொல்லிக்கிறான். அவன் என்பது ஒரு வாசகத்துக்காக உள்ளது. அடுத்து என்ன பிரச்சனை? 3வது வெற்றி இருக்கிறது, அதான் ஒரு மூமினோட இலக்காக இருக்க வேண்டிய வெற்றி. அந்த வெற்றியும் யாருக்கு கிடைக்கும்? மூமினுக்கு தான் கிடைக்கும். நியாய தீர்ப்பு நாளில அதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் இடைக்கால தீர்ப்புகள். இதெல்லாம் இடைக்கால தீர்ப்புகளை வெற்றி நமக்கு தான். இறுதி தீர்ப்பு ஒன்று இருக்குது, கடைசி தீர்ப்பு. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது.
அந்த தீர்ப்பு நாளிலும் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? மறுமை நாளில் நிறுத்தப்படும் பொழுது இதெல்லாம் வெற்றி கிடைக்குங்கிறீங்களா? மறுமை நாளில் நிறுத்த உடனே அல்லாஹ் கேட்பான், ஏப்பா ஒரு ஏகத்துவ கொள்கை வந்து ஒரு இடைஞ்சென்று சொன்னியே, அது சரியா? என்னுடைய வசனத்தில் ஆதாரம் இருக்குதா? என்னுடைய தூதர் அப்படி சொன்னாங்களா? கேட்டா என்ன என்ன வெற்றி கிடைக்கும்? மார்க் கிடைக்குமா? இந்த கொஸ்டினுக்கு பதில் எழுத முடியுமா உங்களால? பொய்களை பரப்பி தெரிஞ்சீங்களே, உங்க விவாதத்தை கூப்பிட்டாங்களே, ஏன் மறுத்தீங்க என்று கேட்டால் பதில் சொல்ல இயலுமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அப்படியே ஆஃப் ஆகி நிற்பாங்க. மறுமை நாள் நடத்துற விசாரணையில அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம தெளிவா சொல்லுவோம், பதில சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன்ல உள்ளபடி, உன்னுடைய தூதர் சொன்னபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு இயன்ற அளவுக்கு நாங்கள் அமைத்துக் கொண்டோம். எங்களை அறியாமல் தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், கொள்கையில எங்களுடைய தவறு நிகழவே இல்லை, அதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமே. அல்லாஹ் கேட்பானே, என்ன கேட்பான்? ஓட்டு கேட்க போறோம்னு போனீங்களே, மாநில நிர்வாகி என்ற அந்தஸ்தோடு ஓட்டு கேட்க போனீங்களே, உங்களுக்கு முன்னாடி மோளம் அடிச்சுட்டு போனானே, மோளத்துக்கு பின்னாடி பொம்பளை ஆடிக்கிட்டு போனாங்களே, ஆடிக்கிட்டு போகும்போது வாடியும் பொட்ட புள்ளன்னு பாட்டு படிச்சுட்டு போனாங்களே, அதை பார்த்துக்கிட்டு ஓட்டு கேட்டு போனீங்களே அப்படின்னு மறுமையில கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பானே. குப்புசாமியோட போன ஆளுக்கெல்லாம் நிப்பாடி எல்லாம் கேட்பானே. அப்ப என்ன பண்ணுவீங்க? மறுமை வச்சு யாருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நடந்ததுங்க, தேர்தலில் ஓட்டு கேட்டு போறாங்க வேட்பாளரோட, வட சென்னையில குப்புசாமியோட முன்னாடி பொம்பளை ஆட்டம் பாட்டம், அதுக்கு முன்னாடி மோளம். அதுல என்ன பாட்டுக்கிறீங்க? பாடி பொட்ட பிள்ளை யாரும் தொட்டதில்லை. அங்கப்ப நாயக்கன் தெருவுல இருந்து 3 தெரு வரைக்கும் உள்ள மக்கள் பார்த்து கொதிக்கிறான். பாவிகளை இப்படி இவ்வளவு சீக்கிரம் இப்படி மாறிடுவீங்களா? இவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி தடம் புரண்டுவீங்களா? இதுக்குத்தானே உங்களுக்கு பின்னாடி மக்கள் வந்தாங்க, இதுக்கு தானே ரத்தம் சிந்தினாங்க, இந்த மாதிரி கூட்டத்தை உருவாக்கி தான் ஜெயிலுக்கு போனாங்களா? இதற்காகத்தான் வந்து அடி உத வாங்கணுமா? காரித்து பாருங்க, காரித்து பாருங்க. இதுக்கெல்லாம் தடையா இருக்கு தௌஹீத் ஜமாத், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். பாயிண்ட் என்ன? இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மானம் ஆணவம் பெருமை, இதற்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் கடிவாளம் போடும். தாயிகள் கேட்பார்கள், எழுதுவார்கள், சட்டை பிடித்து நிறுத்துவார்கள். விஷயம் வழங்குற உங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் இருக்கான் நினைத்து கொண்டு அந்த பொய் சாட்சி சுமத்தி எழுதி தந்துட்டு நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம், நீர் தப்பா வேண்டும் போய் கெஞ்சி கெஞ்சி கேட்டும் அதை போட்டு விட்டார்கள். பாவிகளா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்களே, ஒரு வாரம் கழிச்சு போடுவோம் மாத்திரம் சொல்லும் பொழுது இப்பவே போட வேண்டும் என்று சொன்னவர்கள் கையெழுத்து போடலேங்கிற அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை வேண்டும் என்று செய்துவிட்டு இப்படி ஒரு பொய்யை பரப்புறீங்களே, அந்த பொய்க்கு உபாலா கூப்பிட்டு கையில பேப்பர் வச்சுக்காரு ஒருத்தர். சைபுல்லா தலைமையில உள்ள ஜமாத் தான் இடைஞ்சல். நீங்கள சைபுல்லா ஹாஜாவுடைய தலைமையில உள்ள ஜமாத் என்ன பண்ணுச்சு? தாமுகவுக்கு என்ன செஞ்சு சொல்லுங்க? என்ன செஞ்சு? பாடுபட்டுச்சு, பணத்தை அள்ளி கொடுத்துச்சு, ஜெயிலுக்கு போனுச்சு, பிரச்சாரம் பண்ணுச்சு. இப்படி சுன்னத் ஜமாத் மக்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி கொள்கை உள்ள மக்களுக்கு அல்வா கொடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்க எவ்வளவு நேரம் இவ்வளவு ஏணி எட்டி இவ்வளவு பொருந்தாத காரணம் தூக்கி எறிந்தவர்களால் வந்து என்ன செய்ய முடியாது நினைக்கிறீங்க? நம்ப முடியுமா? இந்த இயக்கத்தினுடைய ஆணிலே நம்பிக்கை. எதுக்கு வந்தாங்க? எல்லாரும் ஆளை பார்த்து வந்தானா? அவ பேச்சாக்களை பார்த்து வந்தானா? கவர்ச்சி ஏதாச்சும் இருந்துச்சா? பெரிய பண்டிதர்களுக்காக வந்தானா? ஒரே ஒரு நம்பிக்கை அவனுக்கு விதைத்தோம். என்ன நம்பிக்கை? இவங்க நம்பிக்கையானவர்கள் என்ற நம்பிக்கை, இவங்க நாணயமானவர்கள் என்ற நம்பிக்கை, மோசடி செய்யும் தனக்கு எதுவும் கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை. அதுக்கு தனக்கு கொஸ்டின் மார்க் போட்டீங்க. எந்த நம்பிக்கையை மூலதனமாக வைத்து இதை கொண்டு போனோம்? அது மட்டும் இல்லை, எந்த யாரால் வளர்ந்துச்சோ, யாருடைய தியாகத்தினால் இது யாருடைய என்ன உங்களை சொல்றேன், சகோதரர்களை சொல்றேன், இந்த சகோதரருடைய உழைப்பினாலும் பணத்தினாலும் தியாகத்தினாலும் வளர்ந்துட்டு இதனால் ஒரு இடைஞ்சலும் வரலன்னு சின்ன பிள்ளைக்கும் தெரிகிறது. இதனால இடைஞ்சலா? நான் கேட்கிறேன், நான் இருக்கிறது வந்து சுன்னத் ஜமாத்துக்காரது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானுங்க இத்தனை 1000 பேர் பேரணிக்கு வந்தாங்க.
இவன் இருப்பதனால் நாங்கள் வரலன்னு சொன்னாங்களா? இவன் இருப்பதனால் நாங்கள் எங்கள் ஊர்ல கிளையை கலைச்சுட்டேரா சொன்னாங்களா? இந்த ஜமாத் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் 2 லட்சம் பேர் பதவி விட்டு விலகிட்டு யாராவது சொன்னாங்களா? உண்மைக்கு மாறா இவ்வளவு பெரிய பொய்ய சொன்ன உடனே மக்கள் பார்க்கறாங்க, புரியுமா போய் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரியல உண்மைக்கு எதிராகவும் நீங்க பேசுவீங்களா என்று கேட்கிற நிலைமை வந்துருச்சு பாருங்க. கொஸ்டின் இதான் நம்பிக்கை போச்சு. இதனுடைய மூலதனம் அது ஒண்ணுதான். இதை செய்தவர்கள் எந்த விலைக்கும் விற்க மாட்டீங்க, அந்த விலைக்கு எடுத்து போயிட மாட்டீங்களா? இவ்வளவு ஏதோ செகண்ட்ல இப்படி தியாக மக்கள் அள்ளி தூக்கி ஒரு செகண்ட்ல தூக்கி இருந்து விட்டு போகக்கூடியவர்களுக்கு வித்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்றுதான் இவர் நினைக்கிறார்கள், கணக்கு போடுகிறார்கள். சுன்ன ஜமாத்துக்காரர்களும் அந்த முடிவுதான் எடுப்பார்கள். அவங்களும் தெரியுமில்ல, அவங்களும் பாருங்களா, அவங்களே சொல்றாங்க இப்படி இந்த அநியாயத்துக்கு அப்பா நம்ம சொல்றீங்க அப்படிலாம் யாரும் அதுக்காக வேண்டி மாட்டேன்னு சொல்லலையே, அதுக்காக வேண்டி யாரும் கலைச்சிட்டு போகலையே, அதனால எந்த வளர்ச்சியும் தடப்படலையே, அவங்க இருக்கிறது தெரிஞ்சுதான் அது வளர்ந்துச்சு, எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க இருந்துட்டு போட்டுமே தானே இருந்தாங்க. சுன்ன ஜமாத்து மக்களை பேசுகிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதனால மறுமை வெற்றின்னு ஒண்ணு நல்லா பயந்துக்கிறீங்க. மறுமையில் இருக்கலாம் விசாரணை இருக்கு, நீங்க இங்க வரட்டு விட மாட்டோம், இங்க விவாதத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க, முபாலா கூப்பிட மாட்டேங்கிறீங்க, விட்டுருவோமானாங்க. அந்த கேஸ் இருக்கிறது, மறுமையில கேஸ் இருக்கிறது. நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த உலகத்தினுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சோதிப்பதற்காக உங்களுக்கு அந்த ஈசல் படையை கூட கூடுதல் அனுப்பி வைக்கலாம். அப்பவும் நாங்கள் எங்கள் கூட தான் இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலே இழிவு ஏற்படுத்த நினைத்தால் அல்லாஹ் செய்கிற ஜட்ஜ்மெண்ட் நாங்க செய்ய மாட்டோம். அல்லாஹ் நினைத்தால் இந்த ஈசல்கள் அதிகமா பின்னாடி என்ன செய்வான், மழைக்கால ஈசல் மாதிரி பின்னாடி அனுப்பி வைப்பான், அதுவும் நடக்கலாம். அப்போதும் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். உங்களுக்கு ஒண்ணுமில்லாம கோழி முட்டையெல்லாம் போட்டு விடுவான், அப்படியும் நடக்கலாம். அப்பவும் நாங்கள் தான் எல்லாரும் உங்களுக்கு பின்னாடி வந்தாலும் கொள்கையற்றவர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் அது வெற்றி கிடையாது. கொள்கைக்காக அனுப்பவர்கள் 10 பேர் இருந்தாலும் அதுதான் வெற்றி. ஆக சத்தியம் தான் வெல்லும், அசத்தியம் ஒரு காலத்திலும் வெல்லும். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2 இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை.